we had done a revision on networks. See, ideally computer networks வந்து நான் சொன்ன மாதிரி it has been for quite a long time. 2012 எனக்கு தெரிஞ்சு 2012 ஃபர்ஸ்ட் பேட்ச்ல இருந்தே வந்து நெட்வொர்க்ஸ் இந்த டாபிக் இருக்கு with various additions. ஸோ நிறைய வந்து நீங்க பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா நீங்க பண்ணணும் பிகாஸ் அதுல வந்து நிறைய பழைய கொஸ்டின்ஸும் இருக்கும் உங்களுக்கு. இந்த சிலபஸ் நிறைய வாட்டி ரிவைஸ் ஆயிடுச்சு. ஸோ முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா வைரஸ் அதெல்லாம் இருந்துச்சு இதுல. ஸோ த்ரெட்ஸ் ஹேக்கிங் பத்தி இந்த மாதிரியான கேள்வி எல்லாம் முன்னாடி சில சிலபஸ்ல இருந்துச்சு. ஸோ கொஸ்டின் பேங்க் நம்ம ஃபாலோ பண்ணும்போது இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு omit certain things. அண்ட் சில புக்ஸ்லயுமே கூட சுமிதா அரோரா நீங்க பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் will always be there. ஸோ நான் நெட்ஒர்க்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ஸ்டோரி புக் மாதிரி படிங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். சும்மா ஒரு வாட்டி ரீடிங் கொடுத்து விடுங்க. அந்த குட்டியா பாக்ஸஸ் கொடுத்துருப்பாங்க எல்லா புக்ஸ்லயுமே, அதை மட்டும் ஒரு வாட்டி படிங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்க வந்து என்னன்னா உங்களுக்கு சொல்லி 10 மார்க்ஸ் இந்த மொத்தமா இந்த லெசனுடைய வெயிட்டேஜ் இஸ் கோயிங் டு பி 10 மார்க்ஸ் ஃபார் யூ இல்லையா? ஸோ இந்த 10 மார்க்ஸ் நம்ம அன்னைக்கு பார்த்தோம். டோட்டல் 10 மார்க்ஸ்ல வந்து they have beautifully divided it. They will have MCQs, they will have 2 mark questions and they will have 1 5 mark question. இந்த 5 மார்க் கொஸ்டின்ல பெரிய சர்ப்ரைஸே கிடையாது. எப்பயுமே அது லேண்ட் டிசைன் கொஸ்டின்னா நமக்கு அது கிட்டத்தட்ட கேஸ் பேஸ் கொஸ்டினா அதை தான் அவங்க கன்சிடர் பண்றாங்க. எப்பயுமே ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ் தான். இதுல ஸ்டாண்டர்டா ஒரு 7 or 8 கொஸ்டின்ஸ் இருக்கு. அதுல ஏதாவது ஒரு 5 கேள்வியை மாத்தி மாத்தி கேட்கறாங்க. இப்பெல்லாம் அதுக்கு சாய்ஸ் கொடுக்குறாங்க, எம்சிக்யூ மாதிரி கூட கொடுக்குறாங்க. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி a very very easy question for you to get that 5 marks is just like cake work உங்களுக்கு. இப்போ 2 மார்க் அண்ட் எம்சிக்யூல தான் அவங்க வெயிட்டேஜை மாத்துறாங்க. இப்போ 7 2 மார்க் கொஸ்டின் இருக்கிறதுனால இப்போ சாம்பிள் பேப்பர்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு 2 மார்க் இருக்கு. 2024ல பாத்தீங்கன்னா 2 2 மார்க் இருந்துச்சு. ஸோ இந்த எம்சிக்யூ அண்ட் 2 மார்க் இஸ் அப் டு தெம். ஒருவேளை 3 எம்சிக்யூ கேட்கறாங்க அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு 2 மார்க் கொஸ்டின் தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த எம்சிக்யூ பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா நீங்க ஓரளவுக்கு ரீடிங் கொடுத்தீங்கன்னாவே உங்களால அந்த ஆப்ஷன்ஸ்ல தான் கண்டிப்பா சூஸ் பண்ணிட முடியும். 2 மார்க் கொஸ்டினுக்கு மட்டும்தான் நீங்க படிக்க வேண்டியது. அப்போ அது எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்கறாங்கிறது we'll just have a look. ஸோ சிலபஸ்ல இருக்கிற ஒன்னொன்னா நீங்க எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு 2 மார்க் கொஸ்டின் அளவுக்கு நீங்க படிச்சீங்கன்னா போதும். ரொம்ப பெரிய ஸ்டோரி உங்களுக்கு தேவையில்லை. அப்ப ஜென்ரலா கேட்பாங்க, ரொம்ப ஒரு ஜென்ரல் கொஸ்டின் இது. வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் அ நெட்வொர்க், வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் அ நெட்வொர்க். நமக்கு ஒரு மாதிரி கீ பாயிண்ட்ஸ் நமக்கு தெரியும். ஸோ ஹெட்டிங்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷேரிங் தான் மெயின் பர்பஸ் இல்லையா நெட்வொர்க். இப்ப நான் வந்து கூகுள் டிரைவ் வச்சிருக்கேன், நான் உங்களுக்கு எல்லா ரிசோர்ஸும் ஷேர் பண்றேன், அதை நீங்க யூஸ் பண்ண முடியுது. இது நெட்வொர்க் இருந்தாதான் முடியும். இல்லைன்னா பிரிண்ட் பண்ணி உங்ககிட்ட ஹார்ட் காப்பியா கொடுக்கணும். எல்லாரும் வேற வேற இடத்துல இருக்கீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் நெட்வொர்க் இருக்கிறதுனாலதான் we are able to do resource sharing. கம்யூனிகேஷன் மீடியம் இல்லையா, நான் உங்ககிட்ட பேசுறது த்ரூ த இன்டர்நெட் தான். ஸோ டெஃபினட்டா கம்யூனிகேஷன் மீடியமா அது யூஸ் ஆகுது. ஸோ இட்ஸ் வெரி பிக் அட்வான்டேஜ் ஆஃப் நெட்வொர்க்ஸ். ஆப்வியஸ்லி காஸ்ட் சேவ் ஆகுது. இப்ப எல்லாரும் இங்க வரணும்னா எவ்வளவு டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜ் உங்களுக்கு இருக்கு, இப்போ அது உங்களுக்கு கிடையாது. ரிலையபிலிட்டி டெஃபினட்டா we are storing information here இல்லையா. ஸோ நிறைய இடத்துல இப்போ என்கிட்ட டேட்டா இருக்கு, இதை நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். அதை வந்து நெட்வொர்க்ல கொடுக்கும்போது இட் இஸ் மச் மோர் ஈஸியர். ஸோ நெட்வொர்க்ல ஷேர் பண்ணும்போது ஒருத்தர் கிட்ட இல்லைனாலும் இன்னொருத்தர் கிட்ட அந்த டேட்டா இருக்க போகுது. ஸோ யூ கேன் ஆல்வேஸ் ஷேர் ரிசோர்சஸ். ஸோ இதெல்லாம் சம்வாட் பெஸ்ட் அட்வான்டேஜ். ரெண்டு எடுத்துக்கோங்க எப்பயுமே. டெஃபினட்டா வந்து ரிசோர்ஸ் ஷேரிங் இஸ் த கிரேட்டஸ்ட் அட்வான்டேஜ் and it helps to communicate. Communication becomes faster and efficient because of networks. இதுல டிஸ்அட்வான்டேஜ் என்ன இருக்கும் உங்களுக்கே தெரியும். அது பெருசா நான் இங்க கொடுக்கவே இல்லை உங்களுக்கு. பட் யூ நோ த டிஸ்அட்வான்டேஜஸ். நெட்வொர்க்கு வந்து செக்யூரிட்டி இல்லையா, தட் இஸ் த மேஜர் ப்ராப்ளம் வித் எனி நெட்வொர்க். பிகாஸ் எனி ஒன் கேன் லாகின். ஒரு ஜூம் செஷனாவே இருந்துச்சுன்னா கூட எனி ஒன் கேன் லாகின் டு த ஜூம் செஷன் if they just have the credentials. So security is definitely going to be an issue here. அது மூலமா நம்ம டவுன்லோட் பண்ணும்போது, டவுன்லோடிங் ஃபைல்ஸ் பண்ணும்போது இதே செக்யூரிட்டி கீழேயே வந்து யூ ஹேவ் யுவர் த்ரெட் ஆஃப் வைரஸஸ், ஹேக்கர்ஸ். இது ஒரு மேஜர் ப்ராப்ளமா இருக்க போகுது. தென் ஒன் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் நெட்வொர்க் இஸ் ஆல்சோ பி மெயின்டெனன்ஸ். ஸோ எனி நெட்வொர்க் தட் வி ஹேவ், ஆக்ட் நெட்வொர்க் இருக்கு, இந்த நெட்வொர்க் ஃபைபர் நெட் இருக்கு, எல்லாமே நெட்வொர்க் நம்ம கிட்ட இருந்தாலும் ஒரு ரவுட்டர் வேலை செய்யல அப்படின்னு சொன்னா அதை பிக்ஸ் பண்றதுக்கு ஒரு இன்ஜினியர் வரணும். அவங்க வந்து அதை பிக்ஸ் பண்ற வரைக்கும் we have to wait. ஸோ இந்த ஒரு ப்ராப்ளம் வந்து இஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் அ நெட்வொர்க். ஸோ எப்பயுமே வந்து அட்வான்டேஜ் படிக்கும் போது 2 3 டிஸ்அட்வான்டேஜும் படிச்சு வச்சுக்கோங்க. ஆனா டவுட் இருந்தா ஸ்டாப் பண்ணுங்க. இந்த தியரி லெசன் தான், திரும்ப திரும்ப ஜஸ்ட் ஒரு ரிவிஷனுக்காக தான் ஐம் டூயிங் திஸ். சேம் வே நம்ம புக்ல ஃபர்ஸ்ட் டாபிக்கே வந்து எவல்யூஷன் ஆஃப் நெட்வொர்க்கிங் தான். ஸோ எவல்யூஷன் ஆஃப் நெட்வொர்க்கிங்ல 3 பத்தி கொடுத்துருக்காங்க. அர்பா நெட் நம்ம நிறைய வாட்டி பார்த்திருப்போம். இந்த மாதிரி அப்ரிவியேஷன்ஸ்லாம் முன்னாடி கேட்டுட்டு இருந்தாங்கப்பா, இப்பயும் சான்ஸ் இருக்கு அவங்க கேட்கறதுக்கு. ஸோ 2 மார்க் கொஸ்டின்ல ஒன் ஆஃப் தி பார்ட்ஸ் ஒரு அப்ரிவியேஷன் கூட அவங்க கேட்க முடியும். ஸோ பர்பா நெட்ங்கிறது அட்வான்ஸ் ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ் ஏஜென்சி நெட்வொர்க் அப்படின்னு பார்த்தோம். இது வந்து மெயினா டிஃபென்ஸ்க்காக ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது 1969ல ஸ்டார்ட் பண்ணாங்க. இமீடியட்டா கொஞ்ச நாள்லயே 1985ல வந்து
சயின்ஸ்க்காக அதை யூஸ் பண்ணாங்க. ஸோ டிஃபென்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு 4 கம்ப்யூட்டர் 4 இடத்துல இருக்கிற ஹெட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்ததை வந்து சயின்ஸ்க்காக யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா தென் தே டிசைடட் தட் தே ஹேவ் டு ஓபன் இட் அப் டு எவ்ரி ஒன். இது எல்லாமே சேர்த்து தான் தே ஃபண்டட் அண்ட் தே மேட் த இன்டர்நெட். ஸோ 1990 தான் வந்து இன்டர்நெட் வந்தது. ஸோ இன்டர்நெட் இருக்கிறதுனால தான் இப்போ காமன் மேன் கேன் ஆல்சோ ஆக்சஸ் தட். பட் இனிஷியலி டில் 1990 இட் வாஸ் ஒன்லி ஃபார் அ சர்டன் குரூப் ஆஃப் பீப்புள். சயின்டிஸ்டும் டிஃபென்ஸும் மட்டும்தான் அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஸ்டோரி எப்பயாவது கேட்கறாங்க, ஸோ தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம புக்ல சிலபஸ் வைஸ் நான் போறேன், பிகாஸ் எக்கச்சக்கமா கண்டென்ட் இருக்கு. நம்ம சிலபஸ்ல இருந்து தான் அவங்க கொஸ்டின் கேட்க முடியும் உங்களை. ஸோ நோபடி ஃபாலோஸ் எனி புக் ஃபார் திஸ். அதனால வேற எங்கெங்க இருந்து இந்த புக்கை படிக்கணும் அந்த புக்கை படிக்கணும்னு கிடையாது. நம்ம சிலபஸ்ல என்ன இருக்கோ அது எல்லாத்துக்குமே நமக்கு ஆன்சர்ஸ் தெரியுமான்னு பார்க்கணும். ஸோ இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டின். நமக்கு ஒரு மாதிரி எல்லாமே தெரியும், ஆனா அது ஹெட்டிங் பாருங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காம்பனன்ட்ஸ் ஆஃப் டேட்டா கம்யூனிகேஷன். ஒரு வாட்டி ஒரு 2 மார்க்ல ஒரு ப்ரீ போர்ட் பேப்பர்ல கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போ எனக்கு அதோட ஆன்சர் வந்து கரெக்டா தெரியவே இல்லை. ஏன்னா பிகாஸ் இட் வாஸ் நாட் கிவன் எக்ஸாக்ட்லி லைக் திஸ் இன் எனி ஆஃப் த புக்ஸ். நான் 3 இயர்ஸ் முன்னாடி சொல்றேன். ஸோ அதுக்கப்புறம் தான் நிறைய புக்ஸ்ல இதை போட ஆரம்பிச்சிருக்காங்க இதே டேர்ம்ஸோட. ஸோ what are the components? ஒரு data communication happen, for that to happen you need to have a sender, you need to have a receiver, you need to have a medium. அவங்க டிரான்ஸ்மிட் பண்றதுக்கு ஒரு வயர் மாதிரி ஒரு மீடியம் நமக்கு வேணும். இது இல்லாம we also need to have a message. ரெண்டு மீடியம் மட்டும் இருந்துட்டு மெசேஜே இல்லைன்னா then there is no communication happening. so மெசேஜ் இருக்கணும், ரூல் இருக்கணும். நான் இங்கிலீஷ்ல பேசுறேன்னா தமிழ்ல பேசுறேன்னா நான் ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கணும் உங்ககிட்ட. அப்பதான் I can proceed. If you don't know what language I am going to talk in, then it is not possible for you to receive my message. நான் ஏதோ 1 2 3 4 சொல்றேன்னா அது என்னன்னு உங்களுக்கு புரியணும். So protocol is nothing but the set of rules. So 5 விஷயம் தான் ஒரு காம்பனன்ஸ். அந்த 5 என்னன்னு எழுதி இருக்குதா உங்களுக்கு? कारण தியரி நிறைய கதை எழுதி இருக்கிறதெல்லாம் நீங்க அப்படியே ரீடிங் கொடுத்துக்கோங்க. ஏன்னா இது எல்லாமே வந்து போர்டோட மார்க்கிங் ஸ்கீம்ல இருந்து எடுத்திருக்க தியரி பாயிண்ட்ஸ் தான். அப்படியே காப்பி பேஸ்ட் தான் உங்களுக்கு பண்ணியிருக்கேன். சோ எந்த புக்ல இருந்து நீங்க படிச்சாலும் எனக்கு ஓகே தான். பட் இது வந்து போர்ட் மார்க்கிங் ஸ்கீம்ல இருக்கு. அப்போ இந்த ஆன்சர் நீங்க பை ஹார்ட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா இட் இஸ் ஆல்வேஸ் குட் ஃபார் யூ. ஓகே, சோ 5 காம்பனன்ட்ஸும் எழுதுங்க. ஏன்னா 2 மார்க் கொஸ்டின்ல ஒரு வாட்டி காம்பனன்ட்ஸ்னு கேட்டிருந்தாங்க, ப்ரீ போர்ட்ல தான். போர்டு எக்ஸாம்ல அப்படி அவங்க கேட்கல. ஆனா இது உங்க சிலபஸ்ல இருக்கிறதுனால இட் இஸ் ஆல்வேஸ் குட் டு நோ திஸ். சிலபஸ்ல இருக்க வேர்ட்ஸ் நான் மேல போட்டிருக்கேன் ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ். நான் சொல்றேன், நான் கொஸ்டின் கேட்டா இப்படியே கேட்டுருவாங்க. இப்போ டேட்டா கம்யூனிகேஷன் டெர்மினாலஜிஸ்க்கு போலாம். எல்லாத்த பத்தியும் ஒவ்வொரு லைன் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு. இதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான என்ன, நோட்னா என்ன? சிம்பிள் தான். எந்த கம்ப்யூட்டரையாவது நெட்வொர்க்ல ஜாயின் பண்ணோம்னா அந்த கம்ப்யூட்டர் இஸ் கால்ட் அஸ் நோட்னு சொல்றோம். அப்ப அதுக்கு கிளைண்ட்னு ஒரு பேர் இருக்கு. அப்போ கிளைண்ட்னு ஒண்ணு இருந்தா சர்வர்னு ஒண்ணு இருக்கும். சர்வர் இஸ் நத்திங் பட் தட் விச் ஹேஸ் அ லாட் ஆஃப். கூகுள் வந்து ஒரு சர்வர் அப்படின்னு சொல்றோம். ஏன் கூகுள் சர்வர் இஸ் டவுன் அப்படின்னு சொல்றாங்க? ஏன்? அதுதான் இட் இஸ் கோயிங் டு ஹோஸ்ட் எவ்ரிதிங். எல்லா ப்ரோக்ராமையும் நம்ம அங்கதான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம இங்க இருந்து அங்க போய் சர்ச் இன்ஜினை நம்ம யூஸ் பண்றோம், நம்ம கிளைண்ட்ஸ். சர்வர் வந்து மெயின் கம்ப்யூட்டர். ஸோ டெடிகேட்டட் நான் டெடிகேட்டட்ங்கிறது நமக்கு ரொம்ப பெரிய இன்ஃபர்மேஷன் தேவையில்லை. ஸோ நான் டெடிகேட்டட் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து நம்ம பக்கத்துலயே வச்சிருக்கோம். நம்ம ஏதாவது ஒரு மிஷின் வந்து ஒரு 4-5 கம்ப்யூட்டர் மட்டும் வச்சு லோக்கலா யூஸ் பண்ணுவோம். கம்பெனிஸ்ல எல்லாம் யூஸ் பண்றது நான் டெடிகேட்டட்னு சொல்லுவோம். டெடிகேட்டட் சர்வர்ஸ் சொன்னா நம்ம கூகுள் மாதிரி விஷயங்கள் மெயினா ஒண்ணுதான் இருக்கு. அது டவுன்னா எல்லாமே டவுன், அந்த மாதிரி பண்றது டெடிகேட்டட் சர்வர்ஸ் சொல்றாங்க. நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் யூனிட் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து முன்னாடி நீங்க இப்ப இருக்கிற ஒரு குட்டி வயர். இப்போ வயர்லெஸ் ஆயிடுச்சு, உங்களுக்கு தெரியறதுக்கான சான்ஸ் இல்லை. பட் நீங்க முன்னாடி ஒருவேளை டெஸ்க்டாப் யூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஐ டோன்ட் ஈவன் திங்க் யூ நோ, ஒரு சின்ன வயரை எடுத்து நம்ம வந்து பின்னாடி போய் அதை பிளக்இன் பண்ணோம். நம்ம அதை பிளக்இன் பண்ணாதான் இன்டர்நெட் வரும். ஸோ இப்போ கூட அந்த வயர் நீங்க பார்க்கலாம், ஒரு ஸ்பேஸ் அங்க இருக்கும் உங்களுக்கு. செவத்துல வந்து ஓட்ட போட்டு ஒரு சின்னதா ஒரு பின், ஒரு RJ45 கனெக்டர்னு சொல்லுவாங்க, அது போடுற மாதிரி வச்சிருப்பாங்க உங்களுக்கு. But now it doesn't matter because everything is now inbuilt in your laptop itself. So network interface card அப்படிங்கிறது தான் வந்து இன்டர்நெட்டோட நம்ம கனெக்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ற ஒரு கார்டுன்னு சொல்லலாம். சேனல். எஸ் மா. இப்போ சர்வர் சொல்லுமா, கேட்கலமா? மேம் இப்போ சர்வர் கிளையன்ட் ரெண்டுமே நோட்ஸ் தானே மேம்? ரெண்டுமே நோட்ஸ் தான்மா. ஆமா. ஓகே மேம். சரியா? ஒன்னு வந்து டேட்டா இருக்கிறது, கிளையண்ட் வந்து நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் ரிக்வெஸ்ட் பண்றது. வந்து இப்போ பிரவுசர் இருக்கு இல்லையா சண்முகப்பிரியா, இப்போ பிரவுசர் வந்து கிளைண்ட்னு சொல்றோம். அப்ப நம்ம இங்க என்ன டைப் பண்றோம்? http cbsc.gov.in ன்னு போடுறோம்னு வச்சுப்போமே. இந்த cbsc.gov.in அப்படிங்கிறது ஒரு சர்வர். சோ நம்ம என்ன பண்றோம், நம்ம கம்ப்யூட்டர்ல இருந்து நம்ம பிரவுசர் ஓபன் பண்றோம். சோ நம்ம கம்ப்யூட்டர் வந்து ஒரு கிளைண்ட் கம்ப்யூட்டர். Through the internet we are trying to connect to another server computer. cbsc.gov.in ங்கிறது இன்னொரு கம்ப்யூட்டர் தான்.
அது ஒரு பெரிய சர்வர் கம்ப்யூட்டர். இட் ஹாஸ் அ லாட் ஆஃப் ப்ராசஸிங் கேப்பபிலிட்டி. அப்ப நம்ம இங்க இருந்து ரிக்வெஸ்ட் கொடுத்தோம்னா நமக்கு அது ரெஸ்பான்ஸ் கொடுக்குது. அது மாஸ்டர் நம்ம ஸ்லேவ் அந்த மாதிரி தான் அவங்க அதை டிசைன் பண்ணிருக்காங்க. பிகாஸ் we அங்க are இருக்கிற requesting information. இன்ஃபர்மேஷனும் நமக்கு கொடுக்குது. ஆமா, ஓகே. சரியா? அங்க டேட்டா பேஸ் இருக்கும். பேசிக்கலா அப்படி நினைச்சுக்கலாம். நீங்க எஸ்கியூஎல் படிச்சோம்ல, சோ அங்க ஒரு டேட்டா பேஸ் இருக்கு. நீங்க இங்க இருந்து ஒரு டேட்டாவை கேக்குறீங்க, அது அந்த டேட்டாவை அங்க இருந்து நமக்கு கொடுக்குது. சரியா? ஓகே. இப்போ சேனல் அப்படிங்கிறது மீடியம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இட்ஸ் மீடியம் ஃபார் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் மெசேஜஸ். அப்போ இதுல வந்து நிறைய டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு இது ரொம்ப தேவையில்லை. சும்மா நேரோ பேண்ட்னா மெசேஜ் மட்டும் அனுப்புற மாதிரி டெலிகிராஃப் லைன்ஸ் இருந்துச்சு முன்னாடி. வாய்ஸ் பேண்ட் போன் மட்டும் பேசிட்டு இருந்தோம். அந்த மாதிரி இருக்கிறது வாய்ஸ் பேண்ட். நம்ம இப்ப யூஸ் பண்றது ப்ராட் பேண்ட். நம்ம இன்டர்நெட்ல ப்ராட் பேண்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஸோ நிறைய டேட்டாவை வந்து டிரான்ஸ்மிட் பண்றதுக்கு ஃபாஸ்டா பண்றதுக்கு ப்ராட் பேண்ட் கனெக்ஷன் யூஸ் பண்றோம். ஸோ இது 3 டைப் இருக்கு. நமக்கு இதெல்லாம் வந்து நான் சொல்ற மாதிரி ரொம்ப பழைய, எவ்வளவு நமக்கு வேணும்னு தெரியாத ஒரு டாபிக்ஸ் இதெல்லாம். ஏன்னா பழைய சிலபஸ்ல இதெல்லாம் டீடைல்டா இருந்துச்சு. நிறைய வந்து மல்டிபிளெக்சிங் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் எலக்ட்ரானிக்ஸ் சேர்த்து தான் உங்களுக்கு சிலபஸ் இருந்துச்சு. அதுல இருந்து குறைச்சு இப்ப ரொம்ப குறைச்சிருக்காங்க. ஆனா குறைச்சாலுமே கூட சிபிஎஸ்இ புக் நமக்கு டீடைல்டா இல்லாததுனால இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு சே இது கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா நமக்கு தெரியவே தெரியாது. ஸோ அட்லீஸ்ட் இந்த வேர்ட்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் என்னன்னா சேனல்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருவேளை எங்கேயாவது ஒரு வேர்ட்ல ஒரு எம்சிக்யூல வந்து ப்ராட் பேண்ட் இருக்குன்னா ப்ராட் பேண்ட்னா என்ன? இட் இஸ் அ சேனல், அவ்வளவுதான். இட்ஸ் டிரான்ஸ்மிஷன் மீடியம். ப்ராட் பேண்ட் டிரான்ஸ்மிஷன் மீடியம் சொல்லிக்கிறீங்களா? ஏர்டெல் ப்ராட் பேண்ட், ஆக்ட் ப்ராட் பேண்ட் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். சொல்லும் போது என்ன சொல்ல வரோம்? நம்ம கிட்ட இருக்கிறது ஒரு மீடியம், டிரான்ஸ்மிஷன் மீடியம். வி ஹாவ் அ ப்ராட் பேண்ட் டிரான்ஸ்மிஷன். அப்போ நம்ம கிட்ட என்ன இருக்கு? ஹை ஸ்பீட் டேட்டா டிரான்ஸ்பருக்கு வழி இருக்குன்னு நம்ம சொல்றோம், அவ்வளவுதான். அண்ட் இப்போ எல்லாமே ப்ராட் பேண்ட் தான். ஸோ தேர் இஸ் நோ டிஃபரன்ஸ் அட் ஆல். வாய்ஸ் பேண்ட் கேன் பி யூஸ் ஒன்லி ஃபார் ஃபோன். டெலிஃபோன் கால்ஸ்க்கு மட்டும் தான் அதை யூஸ் பண்ண முடியும். அங்க வாய்ஸ் மட்டும் தான் டிரான்ஸ்மிட் ஆகும், பிக்சர் வராது உங்களுக்கு. ப்ராட் பேண்ட்ல மட்டும்தான் பிக்சர் வரும். ஸோ வீடியோ கான்ஃபரன்சிங்லாம் பண்றதுக்கு எதை யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டு 4 ஆப்ஷன் கொடுக்கலாம் உங்களுக்கு. இப்போ வீடியோ கான்ஃபரன்சிங்லாம் பண்ணணும்னா ப்ராட் பேண்ட் மட்டும் தான் நம்மளால பண்ண முடியும். அங்க வாய்ஸ் பேண்டோ நேரோ பேண்டோ பேஸ் பேண்ட் ஒன்று கொடுத்துருவாங்க. இது இன்னொரு எம்சிக்யூ ஒன்று. ஸோ ஃபார் விஓஐபி வாய்ஸ் ஓவர் இன்டர்நெட் ப்ரோட்டோகால்க்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? பேஸ் பேண்ட், வாய்ஸ் பேண்ட், நேரோ பேண்ட், ப்ராட் பேண்ட் கொடுத்தா நம்ம கொஞ்சம் ஐயோ என்னமோ கொடுக்குறாங்களே என்னன்னு தெரியலையேன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் ஒன்லி ப்ராட் பேண்ட். சரி, பேண்ட்வித் ஒரு வாட்டி கொஸ்டின் வந்து இதுதான் போன வருஷம் கொஸ்டின். நிறைய பேர் தப்பும் பண்ண கொஸ்டின். எவ்வளவு ஈஸியான ஒரு கேள்வி பாருங்க. இந்த கொஸ்டின் தான் நிறைய பேர் தப்பு பண்ணியிருந்தாங்க. ஸோ பேண்ட்வித் பார்த்தீங்கன்னா பேண்ட்வித் இஸ் த ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ் 100 வாட்டி படிக்கிறோம் அந்த டெஃபினேஷனை. அவங்க கேட்டிருந்தாங்க த யூனிட் ஆஃப் பேண்ட்வித் இஸ் டேஷ் கொடுத்துருந்தாங்க. ஹெர்ட்ஸ் ஆன்சர் ஆப்ஷன்ல இருந்துச்சு. நிறைய குழந்தைங்களுக்கு அது தெரியவே இல்லை. அவங்க எம்பிபிஎஸ் அப்படின்லாம் எழுதியிருந்தாங்க அதுக்கு ஆன்சர் கிடையாது. அவங்க அது ரொம்பவே காமனான ஒரு கொஸ்டின் அது. ஸோ பேண்ட்வித் இஸ் a range of frequencies and frequencies is measured in hertz தான். ஸோ அதனால அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு வாட்டி கேட்டாங்கன்னா ரிப்பீட் பண்ணுவாங்க அவங்க. ஸோ பேண்ட்வித்தோடைய டெஃபினிஷன் தெரியணும். பேண்ட்வித் இஸ் நத்திங் பட் எவ்வளோ ஃப்ரீக்வன்சிஸ் இருக்கு. இப்போ ஒரு சேனல் எடுத்துக்கிட்டீங்கன்னா எவ்வளோ இன்ஃபர்மேஷன் டிராவல் பண்ண முடியும், அதுதான் உங்களுக்கு பேண்ட்வித். ஸோ நான் ஒரே டைம்ல ஹவு மெனி பீப்புள் கேன் கனெக்ட் டு மை ஜூம் இஸ் அ பேண்ட்வித் ஃபார் மீ. இஃப் ஐ ஹாவ் அ 64 ஜிபிபிஎஸ் கிகாபைட்ஸ் பர் செகண்ட் இருந்துச்சுன்னா தான் நல்லா பண்ண முடியும். எனக்கு இன்னும் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு, நான் மொபைல் டேட்டால கனெக்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னா ஐ கேன் ஒன்லி ஹோஸ்ட், நான் மட்டும் தான் பேச முடியும். உங்களெல்லாம் வந்து ஜாயினே பண்ண முடியாது மொபைல் டேட்டால நான் போட்டேன்னா. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி லிமிடேஷன்ஸ் இருக்கும். ஸோ பேண்ட்வித் வந்து டிபெண்டிங் ஆன் ஹவு பிக் அ பேண்ட்வித் யூ ஹேவ், you can transmit more data, you can transmit data fastly, you can transmit video, audio, everything. So அந்த ஒரு range of frequencies is called as bandwidth. It is measured in hertz ன்னு சொல்றாங்க. ரொம்ப டீடைல்ஸ் தேவையில்லைப்பா, நான் ஒரு பேசிக் தெரிஞ்சுக்கோங்க இதுல. அதே தான் டேட்டா டிரான்ஸ்பர் ரேட். இப்போ நம்ம சொல்றோம் இல்லையா, எத்தனை பிட்ஸ் பர் செகண்ட்ல நம்ம சொல்றோம். ஸோ டேட்டா டிரான்ஸ்பர் ரேட்டை வந்து இங்க இருந்து எவ்வளவு பிட்ஸ் நீங்க டவுன்லோட் அப்லோட் ஸ்பீட் இங்க இருக்கும் பாருங்க. உங்களுக்கு அது பேரே மறந்து போச்சு. ஸ்பீட் என்னப்பா அது? ஸ்பீட் டெஸ்ட். ஐ திங்க் இட் இஸ் ஸ்பீட் டெஸ்ட் தான். ஸ்பீட் டெஸ்ட். உங்களுக்கு ஸ்கிரீன் தெரியுதா பாருங்க. இங்க வந்து மெகா பிட்ஸ் பர் செகண்ட் அப்படின்னு வருது. எவ்வளவு டவுன்லோட் ஸ்பீட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா எஸ்மா we are still in the PPT ma'am. ஃபுல் ஸ்கிரீன் போட்ட மாதிரி இருந்துச்சு. இப்போ தெரியுதாக்க நான் உங்களுக்கு இன்டர்நெட் ஸ்பீட் டெஸ்ட்ல நீங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. எம்பிபிஎஸ் அப்லோட் ஸ்பீட் என்ன, டவுன்லோட் ஸ்பீட் என்ன அப்படின்னு இங்க இருக்கு. ஸோ இங்க எம்பிபிஎஸ் அப்படின்னு சொன்னா மெகா பிட்ஸ் பர் செகண்ட். அப்ப நான் வந்து 169 மெகா பிட்ஸை டவுன்லோட் பண்ண முடியும்.
அப்ப நம்மளுடைய எம்டி எத்தனை எம்டி அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கு. ஸோ ரொம்ப ஈஸியான கொஸ்டின். நானா தான் மேக்ஸ் கூட அதுல கேட்பேன். நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அவங்க அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா போகல. என்கிட்ட வந்து ஒரு 100 MB ஃபைல் இருக்கு, அதை டவுன்லோட் பண்ண எனக்கு எவ்வளவு டைம் ஆகும்? எவ்வளவு டைம் ஆகும்? மேக்ஸ் போட்டு சொல்லுங்க. என்கிட்ட வந்து 100 MB ஃபைல் இருக்கு. ஹவு மச் டைம் will it take to download? புரியல உங்களுக்கு? 100 MB 169 MBPSனா என்ன அர்த்தம்? ஒரு செகண்ட்ல 169 MB நான் டவுன்லோட் பண்ண முடியும். அப்ப என்கிட்ட ஒரு 100 MB ஃபைல் தான் இருக்குன்னு சொன்னா it will take me only 1 second to download it. சரியா? it will take less than 1 second to download it. புரிஞ்சுச்சா? அப்படின்னு உங்களுக்கு ப்ராப்ளம் எல்லாம் கேட்க மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா அதுக்காக வந்து கான்செப்ட் புரியாம இருக்காதீங்க. ஸோ வாட் டஸ் இட் மீன் தெரிஞ்சுக்கணும் நீங்க. ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து வரணும் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல, பட் சோஃபார் கேட்கறது இல்லை, அவ்வளவுதான். ஓகே, எவ்வளோ மெகாபிட்ஸ்னா நம்பர் ஆஃப் மெகாபிட்ஸ் பர் செகண்ட்னா ஒரு அவ்வளவுதான் செகண்ட்ல அவ்வளவுதான். அவ்வளோ மெகாபிட்ஸ். ஸோ உங்களுடைய கம்ப்யூட்டரை பொறுத்து அவங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை வச்சு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் ஐபில இருக்கு, நமக்கு இல்ல. இன்டர்நெட் ப்ரோக்ராமிங் தான் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் யூஸ் பண்ணி அவங்க கேட்பாங்க கண்டிப்பா. நமக்கு அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்கறது இல்ல. ஓகே, பாட்னா 1 bit per second, BAUD இதுவும் கேட்பாங்க. எல்லாமே இந்த வேர்ட்ஸ் எல்லாமே வந்து உங்க புக்லயே இருக்கு, உங்க சிலபஸ்லயும் இருக்கிற வேர்ட்ஸ் தான். ஸோ கண்டிப்பா நம்ம படிக்கணும். சரி, அடுத்த இம்பார்ட்டன்ட் டாபிக். ஒரு 2 மார்க் கொஸ்டின்ல எப்பயுமே கேட்கிற ஒரு கேள்வி இதுதான். ஒரு சர்க்யூட் ஸ்விட்சிங்னா ஒரு பாக்கெட் ஸ்விட்சிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது நான் அவங்க டீச் பண்ணும் போதே உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். சர்க்யூட் ஸ்விட்சிங் இஸ் லைக் டெலிகிராம். டெலிகிராம்னா என்னன்னே உங்களுக்கு தெரியாது. ட்ரங்க் கால் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரங்க் கால்னா ஒருத்தர் தான். நீங்க நோடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் இங்க இருந்து முதல்ல இங்க கால் பண்ணி அந்த கால் இங்க கனெக்ட் ஆகி ஒரு டவருக்கு போற மாதிரி நான் இங்க இருந்து கால் பண்றேன்னா நமக்கு ரிங் டோன் வருது இல்ல. வாட் இஸ் ஹேப்பனிங்? இட் இஸ் ஜம்பிங் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் அண்ட் அப்படியே போய் அந்த பர்சனை கனெக்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கோமே. ஒரு டெடிகேட்டட் பாத் இருக்கு. இதுதான் நமக்கு கீவேர்ட் இங்க. தேர் இஸ் அவ்வளவுதான். இந்த மாதிரியான ஒரு ஸ்விட்சிங் வந்து இப்ப இல்லவே இல்லை. சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து நான் இப்ப முன்னாடி எல்லாம் லேண்ட்லைன் போன்ஸ் இருக்கும், அதெல்லாம் நீங்க பாத்திருக்கீங்களா? உங்க ஜென்ரேஷனுக்கு அது தெரியுமான்னு எனக்கு தெரியாது. பட் லேண்ட்லைன் போன்ஸ் சொல்லுவோம். யாராவது தாத்தா பாட்டி வீட்டுக்கு எங்கேயாவது போனீங்கன்னா பார்க்க சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஒரு நம்பரை கால் பண்ணி ஒருத்தருக்கு லேண்ட்லைன்ல கால் பண்றேன் அப்படின்னு சொன்னா அவங்க அதை பிக்கப் பண்றாங்கன்னு சொன்னா நான் அவங்க கிட்ட பேசி முடிக்கிற வரைக்கும் அந்த லைன் எங்கேஜா தான் இருக்கும். இன்னொருத்தர் வந்து அங்க கால் பண்ணவே முடியாது. ஸோ டெடிகேட்டட் பாத் எக்ஸிஸ்ட் பிட்வீன் சென்டர் அண்ட் ரிசீவர். ஸோ இது வந்து there is no multitasking and all here. இதுதான் முன்னாடி இருந்துச்சு. இது வந்து பப்ளிக் ஸ்விட்ச் டெலிபோன் நெட்வொர்க் PSTN அதுலதான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. which is நார்மலி நார்மல் டெலிபோன்ல அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இது என்னன்னா ஃபுல் பேண்ட்வித்தும் அந்த ஒரு பர்சனுக்கு தான். ஸோ அந்த மாதிரியான சிஸ்டம் இருந்துச்சு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் அப்ப என்ன ஆகுது, அந்த அந்த லைன்ல வந்து காலே போகலைன்னா சும்மா வேஸ்டா தான் அது இருக்கும். அதனாலதான் என்ன பண்ணாங்க, they moved on to packet switching. இன்டர்நெட் இஸ் பேஸ்ட் ஆன் packet switching. இப்ப என்ன பண்றாங்க, எந்தெந்த வழியில வேணாலும் பேக்கெட்ஸ் அமுச்சு விட்டுறலாம். டெஸ்டினேஷன்ல அது போய் ஆர்டர் ஆயிடும். ஸோ என்ன பண்றாங்கன்னா ஒரு பெரிய மெசேஜ் இருக்கு. இப்ப அப்படிதான் நடக்குது நமக்குமே. இப்ப நீங்க வந்து நிறைய ஃபைல்ஸ் டவுன்லோட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபைல்ஸ் எல்லாமே வந்து என்ன ஆகும்னா ஒரே சைஸ்ல இருக்காது. ஸோ ஒரு மினிமம் சைஸ்ல 10 MB ஃபைல்ஸா அது டவுன்லோட் ஆக ஆரம்பிக்கும். எங்க இருந்து? ஏன் சிஸ்டம்ல இருந்து அது உங்க சிஸ்டம்க்கு வரணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ வந்து டிராவல் பண்ணி அது அங்க வரணும் உங்களுக்கு. ஸோ இங்க இருந்து அங்க வரும்போது வாட் இஸ் ஹேப்பனிங், இட் இஸ் பீங் பிரேக்கன் டவுன் இன்டு ஸ்மாலர் பிட்ஸ். அந்த எல்லா பிட்டுக்கும் ஒரு ஹெட்டர் ஒரு மெசேஜ் இருக்கு. அப்போ வந்து மெசேஜ் வந்து 10 MB மெசேஜஸ்க்கு ஹெட்டர்ல 1 2 3 4 5 6 நம்பர் போட்டுக்க போகுது. ரிசீவிங் எண்ட்ல they have protocols to arrange them all into a single message. இப்ப நான் பேசுறது உங்களுக்கு அப்படிதான் டிரான்ஸ்மிட் ஆக போகுது. நான் when I am talking, as I am talking, it is converted into zeros and ones. After it is getting converted, லைனா எல்லா மெசேஜும் உங்களுக்கு அப்படியே உங்களுடைய சிஸ்டம்க்கு உங்க காதுக்கு வர்றதுக்குள்ள within that milli secondsல it is being assembled into one proper sentence. நான் சொல்றது அப்படியே உங்களுக்கு வராது. இட் இஸ் நாட் டிராவலிங் அஸ் a single message. இட் இஸ் கோயிங் டு பி டிராவல்ட். ஏன்னா உங்களுக்கு எல்லாமே வரணும். என் வாய்ஸ் வரணும், என் ஃபேஸ் வரணும், எல்லாமே உங்களுக்கு டிரான்ஸ்மிட் ஆகணும். ஸோ இட் இஸ் அ மார்வலஸ் திங் தட் இஸ் ஹேப்பனிங். எப்படி நடக்குது நமக்கு இப்ப தெரியாது. நம்ம எலக்ட்ரானிக்ஸ் படிச்சோம்னா நமக்கு தெரியுமா இருக்கும். பட் ஆஸ் ஆஃப் நவ் நமக்கு என்ன வேணும், பாக்கெட் ஸ்விட்சிங்ல எல்லா மெசேஜையுமே பேக்கெட்டா பிக்சட் சைஸ் பேக்கெட்ஸா டிவைட் ஆகுது. டிவைட் ஆகிட்டு ஒரு ஹெட்டரை போட்டுக்குது. அந்த ஹெட்டர்ல இட் வில் கிவ் யூ இன்ஃபர்மேஷன் ஆன் மோஸ்ட்லி த நம்பர் ஆஃப் த பேக்கெட். இது எத்தனாவது பேக்கெட்னு மட்டும் அது சொல்லிடும். அப்ப நம்ம அசம்பிள் பண்ணிடுவோம் அழகா. அந்த பக்கம் டெஸ்டினேஷனுக்கு போகும்போது 1 2 3 4 10 இருக்குன்னா 10ஐயும் அசம்பிள் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ உங்களுக்கு பாக்குறதுக்கு டிஃபரன்ஸே தெரியாது. ஆனா அது என்ன பண்ணிருக்கு, எந்தெந்த பிளேஸ் எல்லாம் காலியா இருக்கோ, அப்பா ஒரு என்ன சொல்றது 4 பைக் இருக்கா, 4 பைக்லயும் தனித்தனியா அமிச்சு அங்க போக விடுது. ஸோ தட் இட் நீட் நாட் வெயிட் ஃபார் ஒன் பைக் டு கோ அண்ட் கம் பேக். ஸோ பெட்டர் யூட்டிலைசேஷன் நடக்குது.
இட் இஸ் a வெரி குட் வே ஆஃப் டூயிங் இட். மெசேஜ் ஸ்விட்சிங் அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சுப்பா, அது உங்க சிலபஸ்லயே உங்க கொடுக்கல. பட் இப்ப ஆல் உங்களுக்கு அந்த வேர்ட் எங்கேயாவது உங்க பேப்பர்ல இருந்துச்சுன்னு சொன்னா இது ஒண்ணுமே இல்லை. இங்க பிக்சட் சைஸ் கிடையாது. இங்கேயும் அதே தான். மெசேஜஸ் எல்லாம் வந்து வேரியபிள் சைஸா இருக்கும். அப்படியே அப்படியே தள்ளி தள்ளி விட்டுருவாங்க மெசேஜஸ். இது ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, இப்ப இதுக்கும் அதே தான் உங்களுக்கு. பட் என்ன சொன்னா, அந்த சென்டர் ரிசீவர் அதே டைம்ல இருக்க தேவையில்லை. அங்க மெசேஜ் ரிசீவ் பண்றதுக்கு அங்க தேவையில்லை. இது வந்து ஸ்டோர் அண்ட் ஃபார்வர்ட் மெத்தடை யூஸ் பண்ணுது. பாருங்க, எஃபிஷியன்ட். ஸோ மோஸ்ட் ப்ரிவலண்ட் மெத்தட் இதுதான் இது கொடுத்துருக்காங்க இங்க. எஃபிஷியன்ட் யூஸ் ஆஃப் த சேனல். யார் வேணா நிறைய பேக்கெட்ஸ் அனுப்பலாம். என்னோடது ஒண்ணு வரும், இன்னொருத்தரது இன்னொன்னு வரலாம். ஆஸ் லாங் ஆஸ் தி அட்ரஸ் இஸ் டிஃபரெண்ட், there is not going to be any confusion. இன்டர்நெட்ல ஃபுல்லா இன்டர்நெட், இமேஜின் இன்டர்நெட் இஸ் a road. The road will be moving with a lot of packages here and there, but as long they have a system, they will take care of things. நம்ம அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. அது அழகா அதை மேனேஜ் பண்ணிக்குவோம். எந்தெந்த ரோடுக்கு யார் யாருக்கு டெலிவர் பண்ணுவோம் அந்தந்த வீட்டுக்கு கரெக்டா டெலிவர் பண்ணிடும். ஸோ அதுதான் பேக்கேஜ் ஸ்விட்சிங்கோட பியூட்டி. அந்த ப்ரோட்டோகால் வில் டேக் கேர் ஆஃப் தட். உங்களுக்கு இருக்கு 2 மார்க்குக்கு தேவையான விஷயம். அது பிக்சட் சைஸ் பேக்கெட்ஸ் ஒண்ணு. இந்த டிரான்ஸ்மிஷன்ல ஒரு ஹெட்டரும் ஒரு மெசேஜும் இருக்கும். அது சேர்த்துதான் ஒரு பேக்கெட்னு சொல்றோம் 2. இங்க வந்து என்ன இன்ஃபர்மேஷன் தேவையோ அதை கரெக்டா ரவுட் ஆகிறதுக்கு அது வந்து ஹெட்டர்ல இருக்கும் 3. 4வது, இட் இஸ் a very efficient method and internet is based on packet switching. 4 பாயிண்ட் நீங்க எழுதிங்கன்னா half மார்க்ல 2 மார்க் சூப்பரா நீங்க வாங்கிட்டு போயிடலாம். So what is packet switching, what is circuit switching, definition, முடிஞ்சா டயக்ராம். இந்த டயக்ராம் வந்து ரொம்ப ஈஸியான டயக்ராம் டு டிரா ஆல்சோ. உங்களுக்கு அதை காமிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும், உங்களுக்கு விஷயம் புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு லைன் மட்டும் போட்டு காமிக்கணும். அவ்வளவுதான். நீங்க ஒரு நோட்ல இருந்து சோர்ஸ்ல இருந்து டெஸ்டினேஷன் வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டா லைன் புள்ளி புள்ளியா ஜாயின் பண்ணீங்கன்னா போதும். நீங்க they will know that you understood the concept. சரியா? ஓகே. டிரான்ஸ்மிஷன் மீடியால இருந்து ஜென்ரலா ரொம்ப கேள்வி அவங்க கேட்கறதே இல்லை. பட் இருந்தாலுமே வயர்டு வயர்லெஸ் 2 டைப் தான் இருக்கு. வயர்ட்ல 3 தான் உங்க புக்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 3 வந்து ட்விஸ்டட் பேர், கோஆக்சியல் கேபிள், ஃபைபர் ஆப்டிக். ட்விஸ்டட் பேர்ல ஒண்ணும் இல்லை, அந்த காப்பர் வயர். நீங்க உங்களுடைய வயர் ஏதாவது ஒரு வயர், பெரிய வயர் உங்க வீட்டுல இருந்துச்சுன்னா, ஏதாவது பிஞ்சு இருந்துச்சுன்னா நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் காப்பர் வயர்ஸ் உள்ள இருக்கும். அந்த காப்பர் வயர்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கும், ட்விஸ்டட் ஆயிருக்கும். ட்விஸ்ட் ஆயிருந்தது வந்து இன்டர்ஃபரன்ஸ் ரெடியூஸ் பண்றதுக்காக சொல்லுவாங்க. அதுதான் ட்விஸ்டட் பேர். உங்களுக்கு ட்விஸ்டட் பேர்ல மேல வந்து நல்லா திக்கா ஒரு பிளாக் வயர் இப்ப எல்லாத்துக்குமே இருக்கு. ஒரு இன்சுலேஷன் போட்டு அழகா போட்டிருக்காங்க. அது கோஆக்சியல் கேபிள். ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ங்கிறது நம்ம பாக்குறோம். லைட் மூலமா இன்ஃபர்மேஷன் டிரான்ஸ்மிட் ஆகுது ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ல. ஸோ டிஃப்ரெண்ட் வேஸ். ஸோ டிரான்ஸ்மிஷன் மீடியம் தான் சேனல். நமக்கு அந்த சேனல் வந்து வயர்டா இருக்கும்போது இந்த 3 வேஸ் இருக்கு. வயர்லெஸ்ஸா இருக்கும்போது 3 வே உங்க புக்ல கொடுத்துருக்காங்க. ஒண்ணு வந்து ஃபர்ஸ்ட் ஈஸியஸ்ட் இன்ஃப்ராரெட். நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. டிவி ரிமோட் நான் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. ஜஸ்ட் லைன் ஆஃப் சைட் ஒரு 3 மீட்டருக்குள்ள ஒரு ரூம்குள்ளதான் அது ஒர்க் ஆகும். அந்த மாதிரி டிரான்ஸ்மிட் ஆச்சுன்னா அது வந்து டேபிள் படிச்சுக்கோங்கப்பா. இந்த டேபிள் கேட்பாங்க, சம்டைம்ஸ் கம்பேர் பண்ண சொல்லுவாங்க. ரொம்ப ரேரா வந்து அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் கேட்பாங்க. இதுல இருந்து நீங்க எழுதிடலாம். அது இப்ப வந்து ரேடியோ வேவ்க்கு, மைக்ரோவேவ்க்கு, இன்ஃப்ராரெட்க்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு மட்டும் பாருங்க. ரேடியோ வேவ்ஸ் தான் வயர்டுக்கு அந்த டேபிள் படிச்சா போதுமா மேம்? போதும்பா. வயர்லெஸ்ல அதே 3 பாயிண்ட் தான் நமக்கு வேணும்ப்பா. ஏன்னா இது ஜெனரலா கொஸ்டினா கேட்க மாட்டாங்க. ரொம்ப ரேரா இது ஒரு கொஸ்டினா கேட்பாங்க. இது வந்து யூஸ்வலா அந்த கேஸ் ஸ்டடியில ஒரு ஜஸ்டிபிகேஷனுக்கான ஒரு பாயிண்ட் தான். எதுக்காக நம்ம இன்ஃப்ராவேவ் யூஸ் பண்ணணும்? ஒரு ரூம்குள்ள கண்ட்ரோல் பண்ணுவோம், இன்ஃப்ராரெட்டே நமக்கு போதும். ஸோ டாய்ஸ், போனு, இந்த ரூம்குள்ள நான் எதை வேணா கண்ட்ரோல் பண்ணலாம்னா பெஸ்ட் வே டு டூ தட் வுட் பி இன்ஃப்ராரெட் வேவ்ஸ். இதே வந்து ஐ ஹாவ் டு கோ ஃபார் மைக்ரோவேவ்ஸ் ஆர் ரேடியோ வேவ்ஸ். எப்போ மைக்ரோவேவ்ல அலைன்மெண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். அதாவது லைன் ஆஃப் சைட் கம்யூனிகேஷன் சொல்லுவோம். இங்க இருந்து டிரான்ஸ்மிட் பண்றதுக்கு 2மே அலைன் ஆயிருக்கணும். ஒரு சென்டர், ஒரு ரிசீவர், ஆண்டனாஸ் 2மே வந்து they have to be aligned with each other. அப்படி இருந்தாதான் மைக்ரோவேவ்ஸ் ஒர்க் ஆகும். ஹை எனர்ஜி ரேடியோ வேவ்ஸ், they are high energy waves, high speed, it can cover up to 100 meters. So நல்ல டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுது அது. ஆனா 100 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் கவர் பண்ணுது. it is going to have a line of sight. அதாவது அலைன் ஆயிருக்கணும்னு சொல்றாங்க. ஸோ அது ஒண்ணுதான் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் மைக்ரோவேவா ஆகும் உங்களுக்கு. மெஜாரிட்டி ஆஃப் தி ஆன்சர்ஸ்ல ரேடியோ வேவ்ஸ் தான்ப்பா வரும். உங்களோட கொஸ்டின் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப ரேரா மைக்ரோவேவ்ஸ் வரும் உங்களுக்கு. ஸோ அன்லெஸ் அண்ட் அதர்வைஸ் யூ ஆர் வெரி ஷியூர் மைக்ரோவேவ்ஸ் எழுதாதீங்க. ஏன்னா ரேடியோ வேவ்ஸை பொறுத்த வரைக்கும் யூ கேன் ப்ராபகேட் இன் ஆம்னி டைரக்ஷன். எல்லா டைரக்ஷன்லயும் ப்ராபகேட் ஆகும். அது ஒண்ணுதான் நமக்கு ரீசனா எழுதுவோம். ஜஸ்டிஃபைன்னு கேட்பாங்க. தே கேன் பெனிட்ரேட் சாலிட் வால்ஸ் இன் பில்டிங்ஸ். இது நான் அப்படியே உங்களுக்கு ஒரு போர்ட் எக்ஸாம் மார்க்கிங் ஸ்கீம்ல இருந்து எடுத்திருக்கேன். வைன்னு கேக்குறாங்க. ரேடியோ வேவ்ஸை யூஸ் பண்ணணுமா சொல்லிடுவீங்க. ஆனா ஏன் யூஸ் பண்ணணும்? 2 பாயிண்ட் கொடுக்குறாங்க. ஒன்னு, தே ஆர் ஆம்னி டைரக்ஷனல். 2வது, தே கேன் பெனிட்ரேட் பில்டிங்ஸ் வால்ஸ். ஸோ ஹில்லி ரீஜன்ல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? வேற ஆப்ஷனே நமக்கு இல்ல. நம்ம ஹில்லி ரீஜன்ல போகும்போது சேட்டலைட்க்கு போயிடணும்.
இல்ல ரேடியோ வேவ் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா ஹில்லி ரீஜனா இருக்கும்போது ரேடியோ வேவ்ஸே சரியா வராதுதான். அப்போ ஆப்ஷன் என்ன இருக்குன்னு நீங்க பார்க்கலாம். சேட்டலைட் கம்யூனிகேஷன் இஸ் வெரி காஸ்ட்லி. நம்ம இங்க இருந்து மேல சேட்டலைட் காமிச்சு அது அங்க இருந்து டிரான்ஸ்மிட் பண்றது ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி அது. ஸோ எக்கனாமிக்கலா இருக்கவே இருக்காது. அப்போ கொஞ்சம் வந்து காம்ப்ரமைஸ் எக்கனாமிக்கல் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணாங்கன்னா நம்ம ரேடியோ வேவ்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அதே தான் இங்கேயும் ப்ரீவியஸ் கேஸ்லயும் அதே தான். எக்கனாமிக்கல்னு சொல்லிட்டாங்கன்னா யூ ஹேவ் டு கோ ஃபார் ட்விஸ்டட் பேர் ஆர் கோஆக்சியல் கேபிள். வெராஸ் அவங்க வந்து குவாலிட்டி வேணும்னு சொன்னாதான் நம்ம வந்து ஆப்டிக்கல் ஃபைபருக்கு போவோம். நம்ம அந்த கொஸ்டின்ஸ் வரும்போது உங்களுக்கு அது புரியும்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்வலா இது வந்து அந்த கேஸ் ஸ்டடியோடைய கொஸ்டின்ஸ்ல தான் தேவைப்படுமே தவிர தனியா ஒரு 2 மார்க்கா இது வரைக்கும் அவங்க கேட்டதே இல்லை இது. ஸோ இங்க அதே மாதிரி நெட்வொர்க் டிவைசஸ்ல நான் ஜஸ்ட் ஒரு சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இங்க போட்டிருக்கேன். இது வந்து ஒரு கீ பாயிண்ட்ஸ் மாதிரி. ஹப் ஸ்விட்சுக்கு பெரிய டிஃபரன்ஸ் இல்லப்பா. ஹப்ங்கிறது நான் உங்க டயக்ராம்காக நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். முன்னாடி இப்படிதான் இருக்கும். நெட் கியர் நான் போட்டிருக்கேன். எங்க வீட்டுல முதல்ல இருந்துச்சு இதுதான். ஸோ மொத்தமா 4 இருக்கு பாருங்க. இங்க 4 ஸ்லாட் உங்களுக்கு தெரியுது. இங்கதான் வயரை பிக்ஸ் பண்ணணும் நாங்க. இந்த இடத்துல வயர் இங்க இந்த இடத்துல இப்படி ஒரு வயர் பிக்ஸ் பண்ணி 4 டிவைஸை கனெக்ட் பண்ணலாம் அட் அ டைம். 4 டிவைஸ் தான் பண்ண முடியும். ஸோ வந்து 4 வயர் தனித்தனியா கேபிள் என்கிட்ட இருந்துச்சுன்னு சொன்னா நான் வந்து 4 டெஸ்க்டாப்போ லேப்டாப்போ ஏதோ ஒன்றுல நான் கனெக்ட் பண்ணிக்க முடியும். வயர்டு மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ ஹப் அப்படிங்கிறது மோர் தேன் 1 கம்ப்யூட்டர் வேணும்னா யூஸ் பண்ற டிவைஸ் பா. எப்பயுமே ஹப் ஆர் ஸ்விட்ச் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? எனக்கு ஒரே ஒரு லேப்டாப் என்கிட்ட இருக்கு, ஒரே ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் என்கிட்ட இருக்கு. ஐ டோன்ட் நீட் எனிதிங். ஐ கேன் டைரக்ட்லி கனெக்ட் டு தட். So when will I need a router? When will I need a hub or switch அப்படின்னு சொன்னாலே whenever I have more than one device. நான் வீட்டுல வந்து நான் ஒரு டேப் வச்சிருக்கேன், ஒரு லேப்டாப் வச்சிருக்கேன், ஒரு போன் வச்சிருக்கேன். எல்லாத்துக்குமே நான் வந்து ஒரு கனெக்ஷனை ஷேர் பண்ண போறேன்னு சொன்னா அப்பதான் ஐ மைட் நீட் அ ஹப் ஸ்விட்ச் ஆர் ரவுட்டர். இப்போ வந்து ரவுட்டரே எல்லா வேலையும் பண்ணுது. ரவுட்டர்னு நம்ம சொல்றோம். அதுவே மோடம் வேலையை பண்ணுது. மோடம் நம்ம மாடுலேட்டர் டிமாடுலேட்டர். இங்க இருந்து முன்னாடி எல்லாம் வந்து டெலிபோன் இருக்கும். ஸோ யூ ஹாவ் டு ஃபர்ஸ்ட் டயல் த போன். போனை டயல் பண்ணாதான் கனெக்ட் ஆகும். அப்புறம் இன்டர்நெட் ஃபுல்லா அந்த போனை ஆஃப் பண்ணிட்டோம்னா இன்டர்நெட் ஆஃப் ஆயிடும். ஸோ நம்ம வந்து கனெக்ட் பண்றதுக்கே போனை யூஸ் பண்ணி தான் பண்ற காலம் ஒன்று இருந்துச்சு 20 இயர்ஸ் முன்னாடி நான் சொல்றேன். இப்போ அதெல்லாம் இல்லவே இல்லை. ஸோ ரவுட்டர் இட் செல்ஃப் வில் டேக் கேர் ஆஃப் த ஜாப் ஆஃப் அ மோடம் ஆல்சோ. அதுக்குள்ளேயே மோடம் இருக்கு, ஹப் ஸ்விட்ச் மோடம் எல்லாமே சேர்த்து இப்ப இருக்கிற டிவைஸ் தான் உங்க ரவுட்டர். உங்க வீட்டுல இருக்க ரவுட்டர் வந்து இட் இஸ் கோயிங் டு டூ ஆல் தீஸ் ஜாப்ஸ். ஸோ நோ லாங்கர் வந்து இது ரொம்ப ரெலவென்ட் கிடையாது. பட் ஸ்டில் இன் சம் பிளேசஸ் இட் இஸ் பீங் யூஸ்ட். ஹப் யூஸ் பண்ற சில ஹவுசஸ் இருக்கு. ஸ்விட்ச் பாத்தீங்கன்னா உங்க லேப்ல எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க எத்தனை ஸ்லாட்ஸ் இருக்கு பாருங்க. இந்த ஒன்னொன்னும் ஒரு கம்ப்யூட்டருக்கான ஸ்லாட் எங்கேயாவது உங்க மேல வச்சிருப்பாங்க உங்க கம்ப்யூட்டர் லேப்ல எல்லாம். ஸோ ஒரு 20 கம்ப்யூட்டர் 30 கம்ப்யூட்டருக்கு கனெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அவங்க இந்த மாதிரி ஸ்விட்ச் யூஸ் பண்ணுவாங்க. இதுவுமே வயர்டா யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து ஈஸியா இருக்கும் கனெக்ஷன், எந்த ப்ராப்ளமும் இல்லாம நல்லா ஃபாஸ்டா கனெக்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக. ஸ்விட்ச் வந்து கொஞ்சோண்டு இன்டெலிஜென்ட் ஃபுல் பேண்ட்வித் கொடுக்கும். ஸோ நிறைய ஃபாஸ்டா இருக்கும், ஹப் ஸ்லோவா இருக்கும். ரெண்டுமே பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. ஸ்விட்ச் இஸ் அ பெட்டர் ஹப். அவ்வளவுதான். ஒரு மச் மோர் பெட்டர் ஹப்னா அது வந்து ஸ்விட்ச்னு நம்ம சொல்லிடுவோம். அதே மாதிரி நம்ம ரவுட்டருக்கு வந்துருவோம். இங்க வந்து இதை மட்டும் அவங்க 1 மார்க்ல எப்பயாவது கேட்கறாங்க. இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நான் பெருசா உங்களுக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா நமக்கு தெரிஞ்ச விஷயம் இதுதான். இது தப்பு கிடையாது. சிமிலரா எல்லாமே இருந்துச்சுன்னா பிரிட்ஜ் யூஸ் பண்ணுவோம். டிஃப்ரெண்ட் ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணா ரவுட்டர் யூஸ் பண்ணுவோம். எல்லாமே டிஃப்ரெண்ட், டோபாலஜியும் டிஃப்ரெண்ட், ப்ரோட்டோகாலும் டிஃப்ரெண்ட்னா கேட்வே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேட்வேஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் உங்ககிட்ட பேங்கிங் கேட்வே சொல்லியிருக்கேன். இப்ப நீங்க பணம் கட்டுறீங்க, உங்ககிட்ட வந்து ஐசிஐசிஐ பேங்க் இருக்கு, ஆனா வந்து ஸ்டேட் பேங்க்கு நீங்க பணம் கட்டணும். அப்ப நீங்க வேற கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஒரு பேங்க்குக்கு போறீங்க. அவனோட ப்ரோட்டோகால் டிஃப்ரெண்ட், அவனோட டோபாலஜி டிஃப்ரெண்ட், எல்லாமே டிஃப்ரெண்ட். அந்த மாதிரி டைம்ல தான் அது பேர் ஒரு கேட்வேன்னு சொல்லுவோம். அந்த கேட்வே வில் டேக் கேர் ஆஃப் டிரான்ஸ்லேட்டிங். உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்கு அப்படிங்கறத வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அப்புறம் எவ்வளவு பணம் கட்டணுங்கிறத பார்க்கணும். ரெண்டு பேங்கோட கோஆர்டினேட் பண்ணி அந்த பணத்தை டிரான்ஸ்பர் பண்ணணும். இந்த மாதிரியான வேலைகள் செய்யறதுக்கு தான் கேட்வே அப்படின்னு சொல்றாங்க. மற்ற டீடைல்ஸ் உங்களுக்கு தேவையில்லை. ஜஸ்ட் கேட்வேனா என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஹையஸ்ட் லெவல் ஆஃப் சொபிஸ்டிகேஷன் wherein it works with different topologies and different protocols. ரொம்ப டீடைல்ல அதை படிக்க வேண்டாம். நீங்க ஜஸ்ட் என்ன ஒவ்வொரு லைன் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அந்த ஒரு கதை இங்க ஃபுல்லா கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. என்ன டிஃப்ரெண்ட் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸ் இதெல்லாம் இப்ப கேட்கவே இல்லை. 2017 2015 அங்கெல்லாம் வந்து வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹப் அண்ட் ஸ்விட்ச் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல மட்டும் உங்களுக்கு கட் பண்ணி காப்பி பேஸ்ட் பண்ணிருக்கீங்க. ஒரு சின்ன ரீடிங் இதுக்கு மட்டும் கொடுத்துக்கோங்க. சரியா? டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க்ஸ் இப்ப கேட்கறதே இல்லப்பா. பட் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து அந்த கேஸ் ஸ்டடி கொஸ்டின்ல வாட் இஸ் த டைப் ஆஃப் நெட்வொர்க்னு கேட்டுருவாங்க. ஸோ நெட்வொர்க் வந்து ஒரே சிட்டிக்குள்ள இருந்துச்சு அப்படின்னு சொன்னா மேன், ஒரே ஏரியாக்குள்ள ஒரு பில்டிங்குள்ள இருந்துச்சுன்னா லேன், ஒரு ரூம்குள்ள இருந்துச்சுன்னா பேன், வேற எங்க இருந்தாலும் வேன். வைட் ஏரியா நெட்வொர்க். தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இவ்வளவுதான். 5 to 50 கிலோமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. பட் ஐடியலி வித்தின் அ சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். டோபாலஜி நான் உங்களுக்கு டீடைல்டா போட்டிருக்கேன். ஏன்னா இது ஒண்ணுதான் 2 மார்க்குக்கான பாசிபிலிட்டி அவங்களுக்கு. சோ இதுல வந்து ஒருவேளை அவங்க இதை கேட்கலாம்.
அட்வான்டேஜ் ஆஃப் பஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் பஸ் என்ன. ஸோ பஸ் டோபாலஜினா என்ன, டயக்ராம் போட்டிருக்கேன், அட்வான்டேஜ் மேம் எழுதியிருக்கேன் உங்களுக்கு நல்ல. டோபாலஜிஸ்ல அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் மட்டும் தான் ஆமா கேட்பாங்க. அவ்வளவுதான். டயக்ராம் கொடுத்துட்டு என்ன என்ன டோபாலஜின்னு கேட்கலாம். இந்த மாதிரி ஒரு அதான். டயக்ராம் கொடுத்துட்டு வாட் இஸ் த டைப்னு கேட்கலாம், இல்ல வரைய சொல்லலாம். உங்களை முன்னாடி வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, என்னன்னா ஒரு 4 கம்ப்யூட்டர் இருக்க மாதிரி ஒரு ஸ்டார் டோபாலஜி வரைங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. சோ நீங்க ஒரு ஹப் போட்டுட்டு பக்கத்துல ஃபுல்லா நீங்க போட்டீங்கன்னா ஸ்டார் டோபாலஜி. சோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் முன்னாடி கேட்டுட்டு இருந்தாங்கப்பா, இப்ப கேட்கறது இல்ல. பட் வி நெவர் நோ ஹவு தே ஆர் கோயிங் டு ஆஸ்க் த கொஸ்டின். சோ நம்ம வந்து பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே படிச்சுக்கிறது நல்லதுதான் அந்த லெசனை பொறுத்து. ஸோ டெஃபினட்டா கேட்டாங்கன்னா அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ். இப்போ என்ன பண்றாங்கன்னா ரெண்டா பிரிச்சிருக்காங்க உங்க டாபிக். ஒன்னு வந்து இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த லெசன், தட் இஸ் நானே ரெண்டு புக்லயே நான் ரெண்டா பிரிச்சிருப்பேன். அது கம்ப்யூட்டர் ஃபர்ஸ்ட் நெட்வொர்க்ஸ் வந்து 2. நெட்வொர்க்ஸ் இருக்கிறது லேண்ட் டிசைன் தான் இங்க உங்களுக்கு கொஸ்டின். அது அப்படியே அவங்க 5 மார்க்கா தூக்கிட்டாங்க இல்லையா. ஸோ 2 மார்க் எல்லாமே வந்து ப்ரோட்டோகால்ஸ்ல இருந்து கேட்டுடுறாங்க. ஸோ அவங்க அப்படி பிரிச்சிருக்காங்க இது வரைக்கும். யூஸ்வலா அதனால முன்னாடி எல்லாம் வந்து அப்படி இல்ல. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி அட்வான்டேஜ் எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ கொஞ்ச நாளா என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த லேண்ட் டிசைன் கொஸ்டின்கே 5 மார்க்ஸ் ஆனதுனால இந்த எல்லா கேள்வியும் அங்க கேட்டுடுறாங்க உங்களை. ஸோ மிச்சம் இருக்கிற ப்ரோட்டோகால்ஸ், அந்த அப்ரிவியேஷன்ஸ் அதெல்லாம் மட்டும்தான் they are testing you in your 2 mark question. எஸ் மேம். ஸோ 3 டோபாலஜி போட்டாச்சு. சும்மா நான் ஒரு புக்ல இருக்க அந்த பேஜ் நான் அப்படியே காப்பி பேஸ்ட் மட்டும் பண்ணிருக்கேன் உங்களுக்கு. ஸோ என்னென்ன டோபாலஜி அட்வான்டேஜஸ் டேபிள் மாதிரி நான் உங்களுக்கு கீ பாயிண்ட் எழுதியிருக்கேன். இது உங்களுக்கு மோஸ்ட்லி எம்சிக்யூ ஆர் அந்த கேஸ் ஸ்டடியில வர ஒரு கொஸ்டின் தான் இது. நான் உங்களுக்கு எழுதியிருக்கேன் ஃபுல்லா இங்க. நான் டிஃப்ரெண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இருந்து எடுத்தது தான் இது. பட் என்னென்ன பாயிண்ட்னா இந்த ரீசன்காக நான் போட்டிருக்கேன். எதுக்காக ரவுட்டர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு வாட்டி கேட்டிருந்தாங்க. ஸோ இங்க வந்து ஃபில்டர் பண்ண முடியும், ப்ராட்காஸ்ட் பண்ணாது, இந்த மாதிரி எல்லா ஸ்டோரியும் கொடுத்துருக்காங்க. ஆப்டிக்கல் ஃபைபர் ப்ரொவைட்ஸ் தி ஃபாஸ்டஸ்ட் லிங்க். இதெல்லாம் வந்து குட்டி குட்டி வேர்ட்ஸ். பாருங்க. In areas where cable connection isn't possible, like hilly regions, use radio waves for high speed transmission. இது வந்து நமக்கு ஒரு குட்டி குட்டி ஹிண்ட்ஸ் மாதிரி உங்க கொஸ்டினை பொறுத்து நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். சேம் சிட்டிங்கிற வேர்டு இருந்துச்சுன்னு சொன்னா மேன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருக்கேன். எதுக்காக ஸ்விட்ச் வேணும் அப்படின்னு சொன்னா இட் வில் ரெடியூஸ் கொலிஷன்ஸ். இது ஒரு வாட்டி ஆன்சர் கீழே கொடுத்திருந்தாங்க. எதுக்கு ஸ்விட்ச் யூஸ் பண்ணோம், கிவ் 2 reasons கேட்டிருந்தாங்க. நம்ம எப்ப பார்த்தாலும் எஃபிஷியன்ட் அப்படின்னு டைம் ஃபாஸ்ட்னு சொல்றதை விட இட் இஸ் லிட்டில் பெட்டர் இஃப் யூ யூஸ் குட்டி குட்டி காம்ப்ளெக்ஸ் வேர்ட்ஸ் லைக் திஸ். இட் ஆஃபர்ஸ் டெடிகேட்டட் பேண்ட்வித். ஏதோ பெரிய வேர்டா இருக்கு, டெடிகேட்டட் பேண்ட்வித், ரெடியூசஸ் கொலிஷன்ஸ் அப்படிலாம் நல்லா இருக்கு இந்த வேர்ட்ஸ் எல்லாம். ஸோ இதெல்லாம் நீங்க ஆன்சர்ல யூஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் பெட்டர் ஆன்சரா இருக்கும், அவ்வளவுதான். பட் அதெல்லாம் தேவையில்லை. பட் நான் ஜஸ்ட் சொல்றேன், ஒருவேளை நீங்க எல்லாம் கொஞ்சம் ஹைஃபையா ஆன்சர் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம ஏற்கனவே நாலேஜ் சப்ளிமெண்ட் தான், புக்ல இருக்க கொஸ்டின் தான் இது. சஜஸ்ட் கேபிள் லே அவுட் ஆஃப் கனெக்ஷன்ஸ். நான் வந்து உங்களுக்கு எப்படி போட்டிருக்கேன் நான் சொல்லியிருக்கேன் அது உங்ககிட்ட. நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் பாத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். அதுல வந்து நமக்கு பிளாக் சி தான் இல்லையா. ஆஸ் திஸ் பிளாக் கண்டெய்ன்ஸ் தி மேக்ஸ். இது அப்படியே வந்து நான் ஆன்சர் கீ போர்டு எக்ஸாம் மார்க்கிங் ஸ்கீம்ல கொடுத்துருக்கதை எழுதியிருக்கேன் உங்களுக்கு. இங்க இப்படியே நம்ம எழுதினாலே போதும், ரொம்ப எக்ஸ்ட்ராலாம் ட்ரையே பண்ணாதீங்க. எப்படி இருக்கோ அப்படியே எழுதிடலாம். ரெஃபரன்ஸ் கிட்ட நம்ம சொல்லிட்டு போலாம். 2023 போர்ட் பேப்பர்ல இந்த மாதிரி தான் இருந்துச்சு மார்க்கிங் ஸ்கீம்ல சொல்லிட்டு போயிடலாம். டெக்ஸ்ட் புக் கிடையாது. ஸோ டெக்ஸ்ட் புக் இல்லாததுனால நம்ம சேலஞ்ச் பண்ணணும்னு சொன்னா நம்ம வந்து மார்க்கிங் ஸ்கீம்ல இருந்து தான் சேலஞ்ச் பண்ணணும். ஏன்னா டெக்ஸ்ட் புக் இருந்துச்சுன்னா டெக்ஸ்ட் புக்ல நம்ம காமிச்சிக்கலாம். பட் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் டெக்ஸ்ட் புக்ல இல்ல. ஸோ நம்ம மற்ற சப்ஜெக்ட்ஸ்லாம் சேலஞ்ச் பண்ணும்போது நம்ம டெக்ஸ்ட் புக்ல இந்த பேஜ்ல இருக்குன்னு நம்ம சொல்லலாம். பட் இங்க வந்து we have to go by the board marking scheme. இப்போ போர்டு மார்க்கிங் ஸ்கீம் ஆஃப் 2023 வந்து இந்த கொஸ்டினுக்கு இதான் ஆன்சர் கொடுத்துருக்காங்க, இதான் ரீசன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நம்ம சேலஞ்ச் பண்ணலாம் இந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம். அதனால படிக்கும் போதும் போர்டோட மார்க்கிங் ஸ்கீம் மாதிரியே நீங்களும் படிச்சுக்கோங்க ஒரு வாட்டி. அந்த டென்ஷன் இல்லாம இருக்கும் நமக்குமே. இருக்கிறதுல குட்டி லென்த் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன். பிளாக் சி டு டி தான் ஃபர்ஸ்ட் நமக்கு. அதை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அங்க வந்து 25 meters போட்டாச்சு. நெக்ஸ்ட் ஷார்டஸ்ட் வந்து 50 A to B. அடுத்தது 90 இல்லையா. சோ இதுதான் ஷார்டஸ்ட். இது வந்து நம்ம ஒரு பஸ்ல சொல்லி விட்டுறலாம் இல்லையா. ஒரு கேபிள்ல போது அங்க ஒவ்வொன்றும் வந்து 3 பிளாக் ஜாயின் ஆயிருக்கு. நம்ம பேர் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, அவங்க சொல்லவும் இல்லை. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. since the distance between block A and block B is short, this layout might be optimal. அவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க, வேற எதுவுமே கொடுக்கல. இதுல கண்டிப்பா ஒரு வேர்டு கொடுப்பாங்க, அக்செப்ட் எனி அதர் லே அவுட் அப்படிங்கிற வேர்டு கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் கீழே இருக்கும் உங்களுக்கு. எக்ஸெப்ட் ரிங்கு மெஷ் இதெல்லாம் போடாம நீங்க பஸ் போட்டாலும் சரி இல்லைன்னா ஸ்டார் போட்டாலும் சரி they will usually accept. ஸோ நீங்க சர்வர் வந்து பிளாக் சின்னு கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா இப்போ சி டு பி பாருங்க 150 இருக்கு, ரொம்ப பெருசு அது. அதனால அதை அவாய்ட் பண்ணிட்டு இந்த லே அவுட்டை போட்டிருக்கோம். அதே மாதிரி ரிப்பீட்டட் வந்து 70 to 100 கேட்டிருப்பான்னு நினைக்கிறேன். அது கேட்டிருக்கான் பாருங்க. So suggest the placement of the following devices.
எப்படி எழுதியிருக்காங்க பாருங்க. The distance between block A and C is large. So a repeater could be placed in between the path. அழகா எழுதியிருக்காங்க. இதை வரையும் ப்ராப்பர் ஆன்சர்ல இருந்து எடுத்திருக்கேன் நான். பாருங்க எவ்வளவு அழகா பியூட்டிஃபுல்லா போட்டிருக்காங்க. நம்மளும் அப்படியே போடலாம்ல, நமக்கு டைம் இருக்குமே. ஸோ ரிப்பீட்டர் வரைஞ்சு திருப்பி அந்த டயக்ராம் வரைஞ்சிருக்காங்க, வரைஞ்சதை காமிச்சிருக்காங்க, ரிப்பீட்டர் இங்க போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. டிசைன் தானே நீங்க பண்றீங்க, ஸோ இதை பண்ணிருக்காங்க. ஹப் ஸ்விட்ச் எங்கெல்லாம் வேணும் இங்க போட்டிருக்காங்க பாருங்க. நானா தான் இங்க ஸ்விட்ச் தான் போட்டிருப்பேன், அங்க அந்த அந்த டாப்பர் ஆன்சர்ல ஹப்னு இருந்துச்சு. சோ இது வந்து எல்லா இடத்துலயும் ஹப் இருக்குங்கிறத அழகா காமிச்சிருக்காங்க, பாக்குறதுக்கே நீட்டா இருக்குது இல்லையா. சோ இந்த மாதிரி வந்து அவங்க பிரசன்டேஷனுக்கு ஃபுல் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க இதுக்கெல்லாம். அதனால ஐ தாட் திஸ் இஸ் a குட் ஆன்சர் டு ரைட் ஆல்சோ. ஃப்ரண்ட் ஆஃபீஸ் சிச்சுவேட்டட் இன் த ஹில்லி ரீஜன் கொடுத்துட்டாங்க. பாருங்க எவ்வளவு அழகா ஆன்சர் எழுதிருக்காங்க பாருங்க இல்லையா. நமக்குலாம் தோணணும் எழுதுறதுக்கு, நம்ம படிச்சு காப்பி அடிச்சுக்கலாம் நம்ம இல்லையா. யாரோ டாப்பர் எழுதிருந்தாங்கன்னா நம்ம அதை காப்பி பண்ணிக்கலாம் ஈஸியா. அழகா ரேடியோ வேவ்ஸ் நம்ம எழுதிடுவோம், பட் எவ்வளவு நீட்டா, ஈஸி டு இன்ஸ்டால், தே கேன் டிராவல் லாங் டிஸ்டன்சஸ், பெனிட்ரேட் பில்டிங்ஸ், சென்டம் வாங்கின பேப்பர். சோ அப்படின்னா அவங்க இவ்வளவு எழுதுனா அழகா கண்ணை மட்டும் உங்களுக்கும் சென்டம் போட்டுருவாங்க. சோ எழுதிடலாம் நம்மளுமே. ஸோ டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் டு நாட் ஹேவ் டு பி கேர்ஃபுல்லி அலைன்ட் பிசிக்கலி. இது ஒண்ணுதான் வந்து ரேடியோ மைக்ரோவேவ்ஸோடைய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் வந்து இங்க வந்து அட்வான்டேஜா எழுதியிருக்காங்க பொண்ணு. எழுதிட்டு they have got full marks. சரியா. சோ எஸ் ரவனா, ஐ திங்க் திஸ் வில் பி யூஸ்ஃபுல் டு யூ. லேண்ட் டிசைன் கொஸ்டின்ல ஃபுல் மார்க் வாங்குறதுக்கு ஜஸ்ட் இந்த ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க்கே கட் பண்ணாம ஃபுல் மார்க்ஸ் கொடுத்துட்டு போயிருவாங்க. ஓகேவா, மூவ் பண்ணட்டுமா. இது ஆன்சர் உங்களுக்கு டவுட் வராது, பிரசன்டேஷன் நான் சொல்றேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அடுத்த டாபிக்ல வந்து நிறைய குட்டி 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 கொஸ்டின்ஸ் இருக்கு. இது 2 மார்க் வர சான்ஸ் இருக்கு, எம்சிக்யூ வர சான்ஸ் இருக்கு, பட் கேஸ் ஸ்டடி நம்ம இது கிடையவே கிடையாது நமக்கு ரொம்ப. ஸோ ஹெச்டிஎம்எல்னா என்ன நம்ம பார்த்தோம், ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். இங்க வந்து இது ஒரு லாங்குவேஜ், அது டிசைன் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு லாங்குவேஜ். ஹவு த வெப் பேஜஸ் ஆர் டிசைன்ட், அதுக்கான ஒரு லாங்குவேஜ் இது. எக்ஸ்எம்எல் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணவே யூஸ் பண்ணுவோம். டேட்டாவை வந்து they carry data. ஸோ ஹெச்டிஎம்எல்ங்கிறது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால இங்க ஹெச்டிஎம்எல், இந்த H1, இந்த பாடி எல்லாம் வந்து ப்ரீ டிஃபைன்டு டேக்ஸ் இங்கே எழுதிருப்பேன். ப்ரீ டிஃபைன்ட் டேக்ஸ் இருக்கு. whereas எக்ஸ்எம்எல் அப்படி கிடையாது. ஸ்டூடெண்ட் டேட்டாவை கேரி பண்ணோம்னா ஸ்டூடெண்ட் இருப்பாங்க, எம்ப்ளாயி டேட்டானா எம்ப்ளாயி இருப்பாங்க. ஸோ டிபெண்டிங் ஆன் வாட் டேட்டா we are trying to pass, we can change the structure of the XML. ஸோ இது நிறைய வாட்டி முன்னாடி எல்லாம் கேட்டிருக்காங்க, டிஃபரன்ஸ் பிட்வீன் HTML அண்ட் XML அந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் இந்த தியரி மட்டும் ஒரு வாட்டி ரீடிங் கொடுத்துக்கோங்க. 2 பாயிண்ட் தெரிஞ்சா போதும். அப்படின்னா என்ன, எக்ஸ்பான்ஷன் ஒரு பாயிண்டா நீங்க எடுத்துக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு 2 மார்க் கொஸ்டின் இருந்தாலும் ஒரு 3-4 பாயிண்ட் எழுதுங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவையில்லாத பாயிண்ட் தான் விட்டுருவாங்க, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. WWW என்ன, வேர்ல்டு வைட் கலெக்ஷன் ஆஃப் வெப் பேஜஸ், HTTP ரூல்ஸ், டொமைன் நேம். இது ரொம்ப இம்பார்ட்டண்டா வந்து நிறைய ஐபி கொஸ்டின் தான் மெயினா. இந்த இது HTTP-யோட சேர்ந்து இருந்தா அது URL, HTTP-யை விட்டுட்டு மீதியை மட்டும் சொன்னா அது டொமைன் நேம். நான் இப்பதான் சொன்னேன் உங்களுக்கு, HTTPS-னு போட்டுட்டு let's say cbsc.gov.in நான் போடுறேன், slash let's say index.html அப்படின்னு நான் எழுதுறேன்னு வச்சுப்போமே. இந்த cbsc.gov.in-ங்கிறது மட்டும்தான் உங்க டொமைன் நேம். இது மட்டும்தான். மற்றது இது எல்லாத்தையும் சேர்த்து போட்டீங்கன்னா அது பேரு URL, யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொகேட்டர். சரியா. இது கேட்பாங்க, இதுல வந்து எதுன்னு பிக் பண்ண சொல்லுவாங்க, ABCD கூட கொடுப்பாங்களா இருக்கும். ஸோ பேசிக் ரொம்ப இது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க அந்த மார்க் யூ கேன் கெட். சும்மா போட்டிருக்கேன்ப்பா, இது வந்து நம்ம போர்டு எக்ஸாம்ல அவங்க கேட்கல, பட் இது ஒன் ஆஃப் த ப்ரீ போர்ட்ல இருந்துச்சு. ஸோ திஸ் வாஸ் ஆல்சோ அ நைஸ் ஆன்சர் ஃபார் தட். ஸோ அதனால நீங்க அது என்ன, வெப் பேஜ்னா என்ன, வெப்சைட்னா என்ன. வெப் பேஜ்னா சிங்கிளா இருக்கு, வெப்சைட்னா கலெக்ஷன் ஆஃப் வெப் பேஜஸ், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மீதி கதையெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க அதுல. சரியா. ஐபி அட்ரஸ்க்கும் மேக் அட்ரஸ்க்கும் டிஃபரன்ஸ் என்ன இப்ப கேட்கல. ஒரு முன்னாடி ஒரு சாம்பிள் பேப்பர், ஒரு ஒன் ஆஃப் த போர்ட் சாம்பிள் பேப்பர்ஸ்ல அவங்க இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க 2021 நினைக்கிறேன். ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். மேக் அட்ரஸ் வந்து ஒரு பிசிக் ஹார்ட்வேர் அட்ரஸ், உங்க கம்ப்யூட்டரோட அட்ரஸ். அது வந்து கான்ஸ்டன்டா தான் இருக்கும் இல்லையா. இங்க இந்த மாதிரி நீங்க போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கே கிடைக்கும். அது பிசிக்கல் அட்ரஸ்னு உங்க கம்ப்யூட்டருக்கு இது கொடுத்துருப்பாங்க. இதே வந்து ஐபி அட்ரஸ்னு போட்டீங்கன்னா அது மாறிட்டே இருக்கும். நீங்க இன்டர்நெட்ல ஜாயின் பண்ண அப்புறம் உங்க கம்ப்யூட்டர் கொடுக்கறது தான் ஐபி அட்ரஸ். சோ அந்த ஒரு பேசிக் டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க, மத்த கதையை நீங்க படிச்சுக்கோங்க. சரியா. ப்ரௌசர், சர்வர், ஹோஸ்டிங். ப்ரௌசர்னா கூகுள் குரோம், சர்வர்னா நம்ம சொன்னோம் இங்க எல்லாமே எங்கேயோ கூகுள் மாதிரி ஏதோ ஒரு இடத்துல இருக்கு, ஒரு வெப் சர்வரா இருக்கு. அங்க எல்லா இன்ஃபர்மேஷன் அங்க இருக்கு. நம்ம சென்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்தோம்னா அது நமக்கு இன்ஃபர்மேஷன் திருப்பி அனுப்பும். அதுதான் அதோடைய கதை. So it is nothing but a computer which has web pages. நம்ம எந்தெந்த வெப் பேஜ் வேணும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அதுல இருந்து. இப்போ இங்க வெப் ஹோஸ்டிங். ஸோ வெப் ஹோஸ்டிங் வந்து நம்ம நிறைய பாக்குறோம். லைக் ஐ கேன் ஹோஸ்ட் மை ஓன் இன்ஃபர்மேஷன் ஆன வெப் சர்வர். பிளாக் பேஜஸ் இல்லையா, நம்ம பிளாக் எழுதுறோம் அப்படின்னு சொன்னா அதுதான் மீனிங். வி கேன் கிரியேட் அவர் ஓன் ஸ்பேஸ்
அண்ட் ஐ கேன் ஸ்டார்ட் ரைட்டிங் வாட் எவர் கண்டென்ட் ஐ வாண்ட் ஆன் த இன்டர்நெட். அந்த மாதிரி பண்றது வந்து வெப் ஹோஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. யூடியூப்ல வீடியோ ஹோஸ்ட் பண்றோம், இது வந்து வெப் ஹோஸ்டிங் அப்படிங்கிறது வெப் பேஜ ஹோஸ்ட் பண்றோம். அப்ப நான் வந்து இந்த எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் நான் வந்து ஒரு வெப் பேஜா கிரியேட் பண்ணிட்டு அந்த கிளிக் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் வர மாதிரி ஏதாவது பண்ணிட்டு அதை நான் வந்து ஒரு தனியா எனக்குன்னு ஒரு ஸ்பேஸ் நான் கிரியேட் பண்ணி http://pavitra.com அப்படின்னு நான் போட்டேன் அப்படின்னு சொன்னா நீங்க அங்க போனீங்கன்னா அதை பார்க்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா தட் இஸ் கால்ட் அஸ் வெப் ஹோஸ்டிங். ஸோ ஐம் ஹோஸ்டிங் மை பேஜ். அதுதான் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் a service. Users can host their own information. ஸ்கிரிப்டிங் வந்து நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் ப்ராக்டிக்கலா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா கொஸ்டின் உங்களுக்கு டிஃபைன் பண்ண சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் ஒரு சுச்சுவேஷன் மாதிரி கொடுத்துட்டு இதுல எது அதுன்னு கேட்பாங்க. அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான். எம்சிக்யூ தான் நீங்க இதுல கேர்ஃபுல்லா பார்க்கணும். அப்ப நீங்க வந்து என்டர் பண்ணும்போது இப்போ பாஸ்வேர்டு வந்து ராங்னு சொல்லும். சம்டைம்ஸ் பாஸ்வேர்டு ஃபீல்ட் இஸ் பிளாங்க்னு சொல்றது. இதெல்லாம் வந்து சர்வர் போய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அந்த ப்ரௌசர்லயே நீங்க ஒரு குட்டி ஸ்கிரிப்ட் எழுதிடலாம். ஜாவா ஸ்கிரிப்ட், விவி ஸ்கிரிப்ட் மாதிரி எழுதிட்டு அந்த குட்டி குட்டி கோடிங் அங்க நம்ம பண்ணோம்னு சொன்னா நம்ம வந்து எல்லா ஃபீல்டையும் ஃபில் பண்ணாதான் சப்மிட் பட்டனே ஆகும். ஏன்னா நான் சொல்லியிருக்கேன், ஒரு சப்மிட் நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா லெட்ஸ் சே அது ஒரு ₹1 காஸ்ட்னு வச்சுப்போமே. அந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டி நம்ம கொடுக்கும் போதும் இட் இஸ் அ காஸ்ட் for someone, whether it could be for you, whether it could be for the internet, whoever is hosting the website, it could be for anyone. But every click is a cost. ஒரு வெப் சர்வரை போய் ஆக்சஸ் பண்ணணும்னா எப்பயுமே அது ஃப்ரீயா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. கூகுள் வந்து நமக்கு ஃப்ரீயா இருக்கு. பட் கூகுள் நமக்கு ஃப்ரீயா இருக்கு அப்படின்னா அந்த இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் கூகுளுக்கு பே பண்ணுவானா இருக்கும் இல்லையா. சம்படி ஹாஸ் டு பே. நம்ம இன்டர்நெட் கனெக்ஷன் எடுத்திருக்கோம், எதுக்கு எடுக்கிறோம்? நம்ம வந்து we have to watch some videos நம்ம எடுக்கிறோம். அப்போ நெட்ஃபிளிக்ஸ், யூடியூப் இவங்க எவ்வளோ பேர் இருக்காங்களோ எல்லாருமே வந்து they should be paying something இல்லையா. ஸோ இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து they have to pay to these people இருக்கும். நமக்கு யார் யார் எங்கெங்க பே பண்றாங்கன்னு நமக்கு தெரியாது. பட் ஐடியலி டு அவாய்ட் ஆல் திஸ் என்ன பண்ணலாம்னா நம்ம ஒரு ப்ரோக்ராமிங் நம்ம டிசைட் பண்றோம் அப்படின்னு டிசைன் பண்ணும் போதே வெப் பேஜ்ல இந்த பாஸ்வேர்ட் ஷுட் பி 8 கேரக்டர்ஸ் இதெல்லாம் வந்து அங்கேயே செக் பண்ணிடலாம். நீங்க வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி அந்த பாஸ்வேர்ட் என்டர் பண்றாங்க அப்படின்னு சொன்னா இதுல வந்து கேபிட்டல் லெட்டர் வேணும் இருக்கா இல்லையா நீங்க செக் பண்ணலாம். ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. இட் ஷுட் நாட் ஸ்டார்ட் வித் நம்பர். இந்த மாதிரியான குட்டி குட்டி செக்ஸ் எல்லாம் நீங்களே போட்டுடலாம். டேட்டா வேலிடேஷனை நீங்களே பண்ணிடலாம். ஒரு நம்பர் காலம்ல வந்து நீங்க அலோவ் பண்ண வேண்டாம். HTML அந்த ஆப்ஷன் எல்லாம் இருக்கு. அந்த காலம்ல நம்பர் மட்டும் தான், சேலரின்னு இருக்கு, அங்க நம்பர் தான் போட முடியும்னா நம்பர் தான் போட முடியும். அங்க போய் யூ கேனாட் என்டர் எனி டெக்ஸ்ட் தேர். இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்து நீங்களே வந்து ஸ்கிரிப்டிங்லயே பண்ணிடலாம். ஸோ இந்த விஷயங்கள் பண்றது வந்து கிளைண்ட் சைட் ஸ்கிரிப்டிங்னு சொல்றோம். இதே வந்து இல்ல நம்ம அங்க பண்ணல, இதெல்லாம் லாஜிக் இருக்கு, பிசினஸ் லாஜிக் தேவைப்படுறதா இருக்குன்னா சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங். இப்ப பைத்தன்லாம் அங்க உங்களுக்கு வரும். இப்ப நம்ம அங்க ப்ரோக்ராம் எழுதுறது இருக்குன்னா டேட்டா பேஸ் வரைக்கும் போக மாட்டோம். நீங்க கோ டு த டேட்டா பேஸ் கிட்ட போனதும் அங்க போய் டேட்டாவை ஃபெச் பண்றதுக்கு ஒரு காசு கொடுக்கணும் நம்ம. சோ இங்க என்ன பண்ணோம், பைத்தனே அதை வேலிடேட் பண்ணிடும். வேலிடேட் பண்ணிட்டு இல்ல இது வந்து மிஸ் மேட்ச் இருக்கு, இது மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு நான் சொல்லிருச்சுன்னு சொன்னா தென் எஸ்மா. கிளையண்ட்டுக்கும் ஸ்கிரிப்ட் சைடுக்கும் என்ன மேம் டிஃபரன்ஸ் பேசிக்கா? கிளைண்ட் சைடுனா ப்ரௌசர்ல இருக்கிறதுப்பா. ப்ரௌசர் தான் கிளைண்ட். இப்போ இங்க வந்து HTML பேஜ் இருக்கு, இது நமக்கு கிளைண்ட். நம்ம இங்க இருந்து ஒரு பட்டன் கிளிக் பண்ணா இட் இஸ் கோயிங் டு பைத்தன். இப்போதைக்கு நான் பைத்தன் தெரிஞ்சு நான் சொல்றேன். சர்வருக்கு அது போகுது. சர்வர்ல இருந்து என்ன பண்ணும், இட் வில் கோ டு த டேட்டா பேஸ். எஸ். அந்த டேட்டா பேஸ்ல இருந்து இன்டர்ஃபேஸ் பண்ணி திருப்பி சர்வருக்கு ஆன்சர் வரும் இல்லையா. எல்லாமே வந்து டேட்டா பேஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கு. அப்போ இந்த ஹிட்ட நம்ம அவாய்ட் பண்றது, இந்த இடத்துல எழுதுற ஸ்கிரிப்டுக்கு பேரு தான் சர்வர் ஸ்கிரிப்ட். ஓகே. சர்வர் பேஜ்லயே போய் கஸ்டமைஸ் பண்றது வந்து இது குட்டி குட்டி செக்ஸ். அதாவது அந்த சில செக்ஸை வந்து நம்ம HTML பேஜ்லயே செக் பண்ணிட முடியும். ஃபீல்டு பிளாங்கா இருக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஆனா சிலது வந்து நம்ம ப்ரோக்ராம் எழுதி தான் செக் பண்ண முடியும் இல்லையா. சோ இங்க அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, the web pages which require basic validations like key press, mouse click, அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இப்ப இங்க இருந்து அடுத்து தானா போகிறது, சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்றதை வந்து நம்ம வந்து இங்கேயே பண்ணிடலாம். ஓகே ஸோ ஓகே ஸோ இது வந்து உங்களுக்கு ஸ்கிரிப்டிங்ல ரொம்ப நான் சொன்ன மாதிரி இது பழைய சிலபஸ் உங்களுக்கு. ஸோ இது வந்து இந்த வெப் ஸ்கிரிப்டிங் அப்படிங்கிற ஒரு வேர்டு உங்க சிலபஸ்ல இருக்கு. ஸோ அதை வச்சு அவங்க என்ன கேட்க போறாங்கன்னு நமக்கு தெரியவே தெரியாது. பட் இது என்ன பண்ண போறோம், டைனமிக் வெப் பேஜஸ் சொல்றாங்க. அப்ப ஸ்டாட்டிக் வெப் பேஜ்னா என்ன, ஒரு பேஜ் நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா அந்த பேஜ் அப்படியே இருக்கும். அது சும்மா படிக்கிற நியூஸ் பேஜ் அது இல்லையா, ஜஸ்ட் நியூஸ் ரீடிங் மட்டும்தான். அந்த நியூஸ் மாதிரி பேஜஸ் நம்ம எதுவும் இன்டராக்ட் பண்ண முடியாது. அப்ப அந்த மாதிரி பேஜஸ் நமக்கு ப்ராப்ளம் இல்லை, அங்க ஸ்கிரிப்டிங்லாம் தேவையே கிடையாது. ஸ்டாட்டிக் பேஜஸ்னு பேர் அதுக்கு. நீங்க பாட்டுக்கு படிச்சுட்டே வரலாம், எந்த லிங்க்குமே அதுல இருக்காது, நியூஸ் மட்டும்தான் இருக்கும் அதுல. நீங்க எதுவும் இன்டராக்ட் பண்ண மாட்டீங்க. இப்ப அதுலயே ஒரு லிங்க் இருக்கு, நீங்க கிளிக் பண்ணா வேற இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னா அது டைனமிக் பேஜ் ஆயிடுது. ஸோ நீங்க ஏதாவது இன்புட் கொடுக்குறீங்க, நீங்க என்டர் பண்ணணும்னு சொன்னாவே இட் இஸ் பிகமிங் டைனமிக் வெப் பேஜ்.
அதேதான் அஜாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் தூக்கிட்டாங்கப்பா. வெப் 2.0ங்கிறது போன சிலபஸ்ல இருந்துச்சு. இந்த சிலபஸ்ல எக்ஸாக்டா இந்த வேர்டு இல்ல. ஆனா இதுவும் வந்து வெப் ஸ்கிரிப்டிங் கீழேயே தான் வரும். இது என்னன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டு த யூசர். முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஐ டோன்ட் நோ ஹவு மெனி ஆஃப் யூ எக்ஸ்பீரியன்ஸ் தட் நீங்க எல்லாம் பண்ணிருக்கவே மாட்டீங்க. உங்க ஜென்ரேஷன்லாம் ஒரு ஸ்கிப் பண்ணிட்டு வந்துட்டீங்க. எங்களுடைய கஷ்டங்கள்லாம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு வந்துட்டீங்க. ஸோ ஒரு ஃபுல் பேஜ் என்டர் பண்ணுவோம்ப்பா நாங்க அப்ளிகேஷன் எல்லாம் போடும்போது. என்டர் பண்ணி முடிச்சுட்டு நாங்க சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறமா ஒரு எரர் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மொத்த பேஜும் வந்து போயிடும். திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபில் பண்ணணும். இன்னும் கூட சில வெப்சைட்ஸ்லாம் அப்படி இருக்கு. wherein the previously stored information is getting lost. ஸோ இதை பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் வெப் 2.0 கொண்டு வந்தாங்க. wherein அஜாக்ஸ் வந்து நம்ம எந்த பார்ட்டை சேஞ்ச் பண்றோமோ அதை மட்டும்தான் ரீலோடு பண்ணும். ஸோ மற்ற பழைய இன்ஃபர்மேஷன்ல அங்கேயே தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ மீதி நம்ம ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணோம்னா அது மட்டும் பண்ணும். ஐடியா என்னன்னா, ஸோ பேசிக்கா என்னன்னா உங்களுக்கு வந்து இட் வில் சேவ் அ லாட் ஆஃப் டைம். பிகாஸ் ஒவ்வொரு வாட்டியும் நம்ம எல்லா இன்ஃபர்மேஷனையும் வந்து டேட்டா பேஸ்ல இருந்து கொண்டு வந்து திருப்பி திருப்பி லோட் பண்ணாம இட் வில் டூ சம் நீங்க அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அஜாக்ஸ்ங்கிறது ஒன்றும் இல்லை, இட் இஸ் அசிங்க்ரனஸ் ஜாவாஸ்கிரிப்ட் அண்ட் XML. இது வந்து எக்ஸ்பான்ஷன்ல கேட்க சான்ஸ் இருக்கு உங்களுக்கு. ஏன்னா ஏதாவது ஒரு கொஸ்டின் அரை மார்க்குக்கு வெளியே இருந்து கேட்பாங்க, புக்ல இல்லாததா கேட்பாங்க கண்டிப்பா. ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டி அப்ரிவியேஷன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சது வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஆக்டிவ் சர்வர் பேஜஸ், ஜாவா சர்வர் பேஜஸ், இது மறந்து போச்சு, எனக்கு எங்க எழுதியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி வெப் 2.0ங்கிறது இட் இஸ் அ யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் தான், ஒன்றும் பெருசா ஐடியா இல்லை. அவங்க வந்து ஒவ்வொரு வாட்டியும் ஒரு பேஜை ரீலோடு பண்ணும்போது டேட்டா பேஸ் வரைக்கும் போய் எல்லா டீடைல்ஸும் திருப்பி கொண்டு வந்து போடுறதுக்கு பதிலா சில டீடைல்ஸை மட்டும்தான் கொண்டு வந்து போடுற மாதிரி ஒரு விஷயம். ஸோ இது வந்து ஐடியா இஸ் டு மேக் இட் ஃபாஸ்டர், அவ்வளவுதான். எப்படி பண்றாங்க எக்ஸாம்பிள்லாம் உங்க புக்லயும் இல்ல, அவங்க கேட்கவும் மாட்டாங்க. ஏன்னா இந்த டாபிக்கே இப்போ உங்க புக்ல இல்ல. இட் இஸ் ஆக்சுவலி a sub part of வெப் ஸ்கிரிப்டிங். சரியா? இந்த புரோட்டோகால் ஸ்டோரி தான் நீங்க படிக்கணும். புரோட்டோகால்னா ரூல்ஸ் நான் சொல்லிட்டேன் உங்ககிட்ட. அது எதுக்கெல்லாம் வேணும்னு சில வாட்டி கேட்டிருந்தாங்க, அது நான் எழுதியிருக்கேன். எல்லாத்துக்குமே வேணும். ஆக்சஸ் கண்ட்ரோல் பண்ணணும், யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணணும், அட்ரஸ் வேணும், பேக்கெட்ஸ் ரீஅரேஞ்ச் பண்றதுக்கு வேணும். ஸோ எப்படி பண்ண போறோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து ஃபர்ஸ்டே அக்ரி பண்ணிக்கிறது தான் புரோட்டோகால். ஸோ நான் மெசேஜை வந்து 1 2 3 4 போட்டு அனுப்புறேன்ப்பா, நீ அங்க வந்து 1 2 3 4 5 போட்டு ஆர்டர் பண்ணிக்கோன்னு சொன்னா அது ஒரு ரூல். அந்த ரூலை சொல்றதுதான் உங்களுக்கு புரோட்டோகால். அதே மாதிரி எரர், எப்படி நீ எரர் கண்டுபிடிப்ப? நான் அனுப்புற பிட்ஸ் எல்லாம் நீ வச்சு இந்த பேரிட்டி செக்கிங் எல்லாம் இருக்கு. நீங்க பெரிய கிளாஸ் போனீங்கன்னா படிப்பீங்க, காலேஜ் எல்லாம் போனீங்கன்னா நீங்க படிப்பீங்க. அப்போ வந்து வந்திருக்க மெசேஜ் கரெக்டா வந்திருக்கா இல்ல வரலையா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை வந்து ஹவு டஸ் இட் சே ரீட்ரான்ஸ்மிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் தான் எப்போ யூஸ் பண்ணணும் இதெல்லாம் சொல்றதும் பெரிய விஷயம். புரோட்டோகால்ஸ்ங்கிறதே வந்து இட் இஸ் செப்பரேட் 1 செமஸ்டர் கோர்ஸ் உங்களுக்கு அது. அதனால அது அவ்வளவு பெருசுங்க, நமக்கு அவ்வளவுலாம் தேவையில்லை. ஜஸ்ட் ரிமெம்பர் தட் வை டு வி நீட் புரோட்டோகால்ஸ்க்கு 2 பாயிண்ட் படிச்சுக்கோங்கப்பா. எதுக்கு புரோட்டோகால் வேணும் நமக்கு? பேசிக்கா எதுக்கு வேணும்? அட்ரஸ் எங்க இருக்குன்னு தெரியணும். அந்த ஒரு பெரிய பேக்கெட்ல அட்ரஸ் எங்க இருக்கு, அப்புறம் நெக்ஸ்ட் ரீஅரேஞ்சிங் த பேக்கெட் எப்படி நடக்குது, இது 2 இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா நமக்கு வேணும். அதே மாதிரி எதுவும் எங்கேயும் கொலிஷன் ஆகக்கூடாது. ஒரு பேக்கெட்டும் இன்னொரு பேக்கெட்டும் மோதிக்க கூடாது. யார் யாருக்கு கரெக்டா போகணும், எனக்கு வர வேண்டிய மெயில் எனக்கு வரணும், உங்களுக்கு வர வேண்டிய மெயில் உங்களுக்கு போகணும். அதெல்லாம் செய்யறது வந்து புரோட்டோகால்ஸ். அதே ஸ்டோரி நான் திருப்பி உங்களுக்கு ரிப்பீட் பண்ண மாட்டேன். ஹெச்டிடிபினா என்ன நீங்க இருக்கு, இன்டர்நெட்டே பேஸ்ட் ஆன் ஹெச்டிடிபி தான். ஸோ இது வந்து இட்ஸ் பிரைமரி ப்ரோட்டோகால் யூஸ் டு ஆக்சஸ் த www. அதுதான் முதல் விஷயம். இதுக்கு மத்த என்ன கதை படிங்க. டிசிபி, டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் அண்ட் இன்டர்நெட் ப்ரோட்டோகாலும் அதே கதை தான். கம்ப்யூட்டர்ஸ் வந்து கம்யூனிகேஷனுக்கு யூஸ் பண்ற ஒரு மேஜர் ப்ரோட்டோகால். இது என்னெல்லாம் பண்ணுது இங்க இருக்கு. எஃப்டிபிக்கு தான் உங்களுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எப்பயுமே நான் சொல்லியிருக்கேன், கூகுள் டிரைவ். யூ கேன் அப்லோட் டவுன்லோட் ஃபைல்ஸ். ஸோ ஒரு ஃபைலை வந்து நம்ம வெப் பேஜஸ் நம்ம இங்க இருந்து நான் என்கிட்ட இருக்க ஃபைலை வந்து நான் டிரான்ஸ்ஃபர் பண்றேன், அது உங்களுக்கு நீங்க டவுன்லோட் பண்ணிக்க முடியுது அப்படின்னு சொன்னா அந்த ப்ரோட்டோகால் ஹவு இட் ஹேப்பன்ஸ் அப்படிங்கிறது சொல்றது வந்து எஃப்டிபி தான். பிகாஸ் நான் இப்போ அப்லோட் பண்ணும்போது நான் வந்து பிடிஎஃபா பண்றேன், அப்போ உங்க சிஸ்டம்ல அது பிடிஎஃபா டவுன்லோட் ஆகணும். இப்போ நான் இமேஜா பண்றேன், உங்களுக்கு இமேஜா டவுன்லோட் ஆகணும். இதையெல்லாம் கண்ட்ரோல் பண்றது வந்து உங்க எஃப்டிபி தான். ஸோ ஹவு தட் டிரான்ஸ்ஃபர் ஹேப்பன்ஸ் அப்படின்னு சொல்றது எஃப்டிபி. பிபிபி, பாயிண்ட் டு பாயிண்ட் ப்ரோட்டோகால், இது மெயினா வந்து இதுவும் அதே தான். ஸோ இது வந்து எஸ்டாப்ளிஷ் அ கனெக்ஷன் டு அவர் ஐஎஸ்பி, நோ லாங்கர் இன் யூஸ். நமக்கு அது இன்டர்னலா போயிடுது. நாங்க முன்னாடி நாங்க தான் கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் டு ஏர்டெல் பிராட்பேண்ட் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நாங்க அதை கிளிக் பண்ணாதான் அதை போய் ஜாயின் பண்ணோம். அதுக்கு யூஸ் பண்ற ப்ரோட்டோகால் வந்து பிபிபி. இப்போ உங்களுக்கு அது தேவையே இல்லை, எப்பயுமே ஆன்ல தானே இருக்கு. ஸ்விட்ச் ஆன் பண்ணோம்னா தானா கனெக்ட் ஆயிடுது. ஐ டோன்ட் திங்க் திஸ் இஸ் எனி லாங்கர் அப்ளிகபிள். பட் அந்த ட்ரிபிள் பி கேட்பாங்க, பாயிண்ட் டு பாயிண்ட் ப்ரோட்டோகால் அப்ரிவியேஷன்ல கேட்கலாம். இல்ல சீரியல் லைன் புரோட்டோகால். சும்மா அந்த பேரு டெஃபினேஷன்ஸ் மட்டும் ஒரு வாட்டி படிச்சு வச்சுக்கோங்க. இது எந்த கான்டெக்ட்ல வருதுன்னு பாத்துக்கோங்க. ஏன்னா அது வந்து எம்சிக்யூல வந்து
டு கனெக்ட் டு த இன்டர் ஐஎஸ்பி எது யூஸ் பண்றோம் அப்படின்னு ஆப்ஷன்ஸ் கேட்கலாம் அவங்க. அப்போ பிபிபின்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும், மற்றபடி பெரிய இன்ஃபர்மேஷன் இது தேவையில்லை. சேம் ஃபார் டெல்நெட். நம்ம இங்க இருந்து ஐ கேன் ஆக்சஸ் யுவர் கம்ப்யூட்டர். நான் இங்கேயே சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட, உங்க ஜூம்லயே வந்து பாத்தீங்கன்னா ரிமோட் கண்ட்ரோல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ ரிமோட் கண்ட்ரோல் ஆப்ஷன் பிரஸ் பண்ணா நான் என்ன பண்ணலாம், உங்களுக்கு வந்து நான் அதை பிரஸ் பண்ணா நான் உங்களுக்கு ரிமோட் கண்ட்ரோல் கொடுக்குற மாதிரி நீங்க வந்து என் கம்ப்யூட்டர்ல யூ கேன் ஸ்டார்ட் ஸ்கிரிப்லிங் எனிதிங் யூ வாண்ட் இல்லையா. அனடேட் இந்த மாதிரி பண்ணும்போது வேற யூ கேன் லாகின் டு அனதர் கம்ப்யூட்டர் ஃப்ரம் எனிவேர். அந்த அதை ஆக்சஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றது, அந்த புரோட்டோகாலை மேனேஜ் பண்றது வந்து டெல்நெட், டெலிகம்யூனிகேஷன்ஸ் நெட்வொர்க்னு பேர். என்ன பண்ணுது அப்படிங்கறத மட்டும் ஒரு லைன் படிச்சுக்கோங்க, ரொம்ப டீடைல்ஸ் தேவையில்லை. நான் ஒரு 2 லைன் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன், ஒருவேளை 2 மார்க் கொஸ்டின் தான் கேட்டாங்கன்னா நீங்க எழுதுறதுக்காக. எஸ்எம்டிபி அண்ட் POP3 ஆர் இமெயில் ப்ரோட்டோகால்ஸ் அவ்வளவு தெரிஞ்சா போதும் எம்சிக்யூ எழுதுறதுக்கு. இப்போ எஸ்எம்டிபிக்கும் POP3க்கும் என்ன டிஃபரன்ஸ்? POP3னா போஸ்ட் ஆஃபீஸ் ப்ரோட்டோகால் 3 வெர்ஷன் 3 அப்படின்னு எக்ஸ்பேன்ஷன் கேட்கறதுக்கான சான்சஸ் எப்பயுமே ஜாஸ்தி. இங்க வந்து இது ஒன்னே ஒண்ணுதான் நீங்க தெரிஞ்சுக்கணும். எஸ்எம்டிபில மெசேஜ் போகணும்னு சொன்னா ரிசீவரும் ஆன்லைன்ல இருந்தாதான் போகும். இதுதான் முன்னாடி இருந்த சிஸ்டம். நான் வந்து சொல்லணும் கால் பண்ணி, நான் வந்து இப்போ வந்து மெயில் அனுப்ப போறேன்னு சொன்னா இன்னொருத்தரும் இன்டர்நெட் ஸ்விட்ச் ஆன் பண்ணும் அவங்க வீட்டுல. நான் இங்க இருந்து இன்டர்நெட் ஸ்விட்ச் ஆன் பண்ணணும், அவங்க ஆன் பண்ணணும். அப்பதான் இங்க இருந்து மெசேஜ் அவங்களுக்கு போகும். இதுதான் சாட். முன்னாடி சாட் அப்படிதான் இருந்துச்சு. சாட் பண்ணணும்னு சொன்னா 2 பேரும் ஆன்லைன்ல இருக்கணும். சரியா? அப்படி இருந்த அந்த புரோட்டோகால் வந்து எஸ்எம்டிபி புரோட்டோகால். ஆனா இப்ப இருக்கிறது POP3ல அது கிடையாது. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். உங்களுக்கு தெரியற மாதிரி நான் சொல்றேன், இதுதான் மேஜர் டிஃபரன்ஸ். மத்த கதையெல்லாம் நீங்க கதையை படிக்கிறது உங்க வேலை, கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க. இதுல எனக்கு தெரிஞ்ச அப்ரிவியேஷன்ஸ் வரைக்கும் நான் உங்களுக்கு கலெக்ட் பண்ணிருக்கேன். இது உங்களுக்கு புக்லயும் இருக்கு. சரியா? எவ்வளவு மேக்ஸிமம் அப்ரிவியேஷன்ஸ் படிக்க முடியுமோ படிச்சு வச்சுக்கோங்க. இது வந்து இப்ப ஸ்டாப் பண்ணிட்டாங்க கேட்கறதுக்கு. முன்னாடி எல்லாம் வந்து இதுக்கு வெயிட்டேஜ் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்துச்சு. ஒரு 15-16 மார்க் வெயிட்டேஜ் இருந்தது லெசனுக்கு. அப்ப நிறைய அப்ரிவியேஷன்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்ப வந்து அவங்க கேட்கறதே இல்லை. சோ அதனால எனிவே தெரிஞ்சுக்கோங்க, ஒருவேளை கேட்டாங்கன்னா ஏதாவது ஒரு அப்ரிவியேஷன் யூ ஷுட் நோ ஹவு டு டு திஸ். போட்டுடலாமா? ஒரே ஒரு நெட்வொர்க் லேண்ட் டிசைன் கொஸ்டின். யார் சொல்றீங்க? இன்ஸ்டால் தேர் சர்வர் ஈஸியாப்பா? ஃபினான்ஸா? ஆனா Yes, டவுட் இருந்தா ma'am. மட்டும் ஸ்டாப் பண்ணுங்க. ரொம்ப ஈஸி தான் Ma'am. நினைக்கிறேன் இல்லையா? ஃபினான்ஸ் விச் வில் பி த மட்டும் தான் கேட்டிருக்காங்க. நான் ஆன்சரும் எழுதிட்டு தயவு செஞ்சு எழுதுங்க, ரீசனும் எழுதுங்க. பிகாஸ் இட் ஹாஸ் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். எழுதிருங்க, பிரச்சனையே இல்லை. நீங்க வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரின்னு நினைச்சுக்கோங்க, சோசியல் நினைச்சுக்கோங்க. இல்லைன்னா நிறைய கதை எழுதுங்க, டைம் இருக்கும் உங்களுக்கு. draw block to block cable most appropriate manner. மேம் பஸ் மாதிரி வரையலாம்ல? இங்க 40 ஹியூமன் ரிசோர்ஸ்ல இருந்து ஃபினான்ஸ், அப்புறம் கான்ஃபரன்ஸ்ல இருந்து ஃபினான்ஸ். ஆமா, கண்ணு சரியா தெரியல. 40-80 அப்ப அது 40-50 தெரியல. 40-80 மேம். 80 அப்ப அது 80, ma'am. மேம் ஸ்டார் டோபாலஜி. எதுக்கு ஃபினான்ஸ் வந்து ஆமா ஸ்டார் ஆயிடுது. கரெக்ட்மா, அவ்வளவுதான். அவங்க கேட்கல பேரு. சோ அவ்வளவுதான், போட்டாச்சு. இத போட்டா நம்ம வந்து வேற எதுவும் எழுதவும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். சரி பாருங்க, அழகா வந்து ஆப்ஷன்ஸே கொடுத்துருக்காங்க. பெங்களூர்ல இருந்து லண்டனுக்கு போக சொல்றாங்கப்பா. மேம் சேட்டலைட் லிங்க். வேற ஆப்ஷனே இல்ல இல்லையா? லண்டன் வரைக்கும் எத்தர்நெட் போட்டோம்னா அவ்வளவுதான். இன்ஃப்ராரெட் சான்ஸ் இல்ல. எஸ்மா பிரியா, எஸ்மா. ஈச் கம்ப்யூட்டர் ஸ்விட்சா? மோர் தேன் ஒரு கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணா ஸ்விட்ச் மட்டும்தான். கம்பெனி இஸ் பிளானிங் டு கனெக்ட் இட்ஸ் ஆபீசஸ் இன் ஹைதராபாத் விச் இஸ் லெஸ் தேன் 1 கிலோமீட்டர். லெஸ் தேன் 1 சொன்னாலே லேண்ட். ஆன்சர் பாப்போமா? நெக்ஸ்ட் பேஜ்ல போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். கம்ப்யூட்டர்ஸ் just 120 meters in the case switch இல்ல. பாத்துங்க, ஆன்சர் அவ்வளவுதான் கொடுத்திருக்காங்க. ஆன்சர் கீழே இவ்வளவுதான் ஆன்சர் இருக்கு. சரியா? சோ ஃபுல்லா 5 மார்க்ஸ். ஒன்னும் இல்ல, ஒவ்வொரு வேர்டு எழுதுறதுக்கு தான். அவங்க ரீசன் கூட எழுதவே இல்லை. நான் ரீசனையும் சேர்த்து உங்களுக்கு எழுத சொல்றேன். பட் எஸ் அண்டர்லைன் மட்டும் பண்ணிருங்க. லேண்ட் போட்டீங்கன்னா லேண்ட் போட்டு அண்டர்லைன் பண்ணிட்டு அப்புறம் என்ன வேணா கதை எழுதிக்கோங்க. சரியா? ஓகே, அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின். அட்மின் அப்பா இங்க என்ன சொல்றாங்க? என்ன டிவைஸ் வைக்கணும் so that they can connect
2 அப்படின்னு கொடுக்குறாங்க. மோடமாப்பா? coaxial cable. எக்கனாமிக்கலி சஜஸ்ட் அ வயர்டு மீடியம். சரி, ட்ரா பண்றதுக்கு வந்து 52 இருக்கு. HR to logistics, development to HR, HR to admin ஆனா 110 வந்துருது. பட் ஐ டோன்ட் திங்க் தெர் இஸ் எனி அதர் ஆப்ஷன். ஏன்னா இப்ப வந்து 50-50க்கு அப்புறம் 75 வந்து டெவலப்மெண்ட் டு அட்மின் போனா அது ரொம்ப எப்படியும் பெருசு தான். திரும்பவும் HR டு அட்மின் வர முடியாது. ஸோ HR டு அட்மினே போட்டுடலாம்னு நினைக்கிறேன். மேம் ஆனா HR வந்து சர்வர் இல்லையே மேம். சர்வர் இல்லதான் அது. ஸோ அப்ப நம்ம வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணணுமா? அட்மின்ல போட்டுட்டு அட்மின்ல இருந்து ட்ரை பண்ணி பார்ப்போமா? அட்மின்ல இருந்து டெவலப்மெண்ட்டுக்கு 75, அட்மின் ஆனா 140ல போகுது. என்ன பண்றாங்க? அட்மின்ல இருந்து தான் போடுறாங்க. அவங்க ட்விஸ்டட் பேர் போட்டிருக்காங்கப்பா. பட் கோவாக்சியல் கேபிளுக்கும் மார்க் கொடுப்பாங்கப்பா இந்த கொஸ்டினுக்கு. சரியா? பஸ் அவங்க மாதிரி வந்து போட முடியாதா மேம்? என்னமா பஸ் மாதிரி லைக் ஒரு லைன் மாதிரி. லைக் நானும் ஸ்டார் தான் போட்டிருப்பேன். பட் ஸ்டார் தான் போட்டுட்டு அவங்க விட்டுருக்காங்க. ஏன்னா இதுல வந்து பெரிய டிஃபரன்ஸ் வரல இல்ல ஆனா. சோ ஐடியா வந்து அதுதான். பெரிய டிஃபரன்ஸ் வரலன்னா ஸ்டார் போடுறது தான் பெட்டர் நமக்கு. ஏன்னா பஸ் போட்டாலே நிறைய பெருசா தானே போகுது. ஏன்னா இங்க இருந்து வரணும். இப்போ நம்ம இப்ப இதை விட்டுட்டு இங்க இருந்து அட்மின்க்கு வந்திருக்கணும். which is anyways going to be a சுத்து தான். திருப்பி அப்ப அட்மின்ல இருந்து ஹெச்ஆருக்கும் போகணும்ல. ஆர் இப்படி போய் இப்படி சுத்தி வரணும். கேபிள்ல இருந்து கவுண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்க. யூஸ்வலா அதுக்கு மார்க்ஸ் கட் பண்ண மாட்டாங்கப்பா அவங்க. ஏன்னா எந்த டோபாலஜி போட்டாலும் ஓகே தான் அவங்களுக்கு. பஸ்ஸோ ஸ்டாரோ எது போட்டாலும் ஓகே. ஸோ இங்க அடுத்தது வந்து அப்படியே ஆன்சர் வந்துட்டோம்ல. ஆன்சர் பார்த்துருவோம். ஸோ ஸ்விட்சஸ் இன் ஆல் பிளாக்ஸ், ரிப்பீட்டர்ஸ் பிட்வீன் அட்மின். ஏன்னா டிஸ்டன்சஸ் முதல் இதான் வந்து ஆன்சர் கீழே கொடுத்துருக்காங்க. நான் எதுக்கு இதை மெயினா எடுத்திருக்கேன்னா ஆன்சர் கீழே உங்களுக்கு இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு அந்த டவுட் வருது இல்ல, 70 மீட்டரா 80 மீட்டரா 90 மீட்டரா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டவுட்காக நான் சொல்றேன். அவங்களே ஆன்சர் கீழே வந்து டிஸ்டன்ஸ் இஸ் மோர் தென் 100 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ 100 மீட்டரை வந்து we can take it as the guideline for this. சரியா? அப்ப 100 மீட்டருக்கு மேல இருந்தா போடுற மாதிரி நம்ம பாத்துக்கலாம். ஸோ நம்ம என்ன சொல்லலாம், ஒரு மாதிரி கொஞ்சம் ரொம்ப பாலிஷ்டா வந்து 90 மீட்டர் இருக்குன்னு வச்சுப்போமே. 90 மீட்டர் இருக்கிறதுனால ரிப்பீட்டர் போடலாம். ஏன்னா வந்து தோ 100 மீட்டர் இருந்தாதான் அப்படின்னு கூட நீங்க எழுதலாம். தப்பு கிடையாது. உங்க டிசைன் தானே. ஓப்பன் ஹெண்டட் கொஸ்டின் தான் உங்களுக்கு. சரியா? நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? ஹை ஸ்பீட்னு சொல்லிட்டாங்க. பெங்களூர் அண்ட் மைசூர் கேம்பஸ். வயர்டு கம்யூனிகேஷன் சொல்லிட்டாங்க. ஹை ஸ்பீடு வயர்டுன்னு சொன்னாலே ஆப்டிக்கல் ஃபைபர் தான்ப்பா. ஸோ அதுலயும் நமக்கு எதுவும் டவுட் இல்லை. சரியா? சோ இதுக்கப்புறம் இதுல வந்து உங்களுக்கு I've given all the 1 mark questions that have been asked. ஆன்சர் அங்கேயே உங்களுக்கு ஹைலைட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம கூட டிஸ்கஸ் பண்ண டைம் இருக்காதுன்னு சொல்லிட்டு அங்கேயே ஹைலைட் ஆயிருக்கு ஆன்சர்ஸ் உங்களுக்கு. இதை வாட்டி கோ த்ரூ மட்டும் பண்ணுங்க. 20 questions இருக்கு இதுல. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் எம்சிக்யூல எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் நம்ம அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு இதை நான் போட்டிருக்கேன். இதை வாட்டி பாருங்க நீங்களே. இந்த 10 2 மார்க் கொஸ்டின்ஸ் மட்டும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் தெரியும். குவிக்கா பாருங்க ஒரு வாட்டி. Right, 2 points of difference between bus and star, XML and HTML. இப்பதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். Right, the full forms of telnet, circuit switching, web server, web browser. Right, I do popular web browsers, Chrome, Mozilla Firefox, Edge, என்ன வேணா, Opera, இது வேணா நீங்க எழுதலாம். இது ரெண்டு கிளைண்ட் சைடு, ASP, JSP வந்து சர்வர் சைடு. பேண்ட்வித் மெஷரிங் யூனிட் பாருங்க, முக்கியமான கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஹெர்ட்ஸ், ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ், ஃபுல் ஃபார்ம், நேம் த ப்ரோட்டோகால்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு இருக்கு, SMTP அண்ட் POP3. ரைட், 2 differences between coaxial and fiber. ஈஸியா நீங்க எழுதிடுறீங்கப்பா. ஸோ இங்க ஜென்ரலா என்னன்னா அவங்க வந்து என்ன கேட்டாலும் ஃபுல் ஃபார்ம் இப்படி கேட்டாலும் ஃபுல் ஃபார்மும் எழுதுங்க. சிம்பிள் மெயில் டிரான்ஸ்பர் ப்ரோட்டோகால்னு போட்டுட்டு அப்புறம் SMTP எழுதுங்க. POP3க்கும் ஃபுல்லா எழுதுங்க. ஸோ தோ இட் இஸ் a 2 mark question. அவங்க என்ன கேட்டாங்களோ 1 wordல ஆன்சர் பண்ணாதீங்க. கொஞ்சம் அதை மதிச்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எழுதுங்க. அதே மாதிரி 2 points கேட்டா 3 points எழுதுங்க. இதெல்லாம் கொஞ்சம் நீங்க பண்ணீங்கனாலே எனக்கு டெஃபினட்டா ஆர் சாய்ஸ்ல அட்டென்ட் பண்ணுங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல. ஏன்னா நீங்க ஏதாவது குட்டி மிஸ்டேக் பண்ணீங்கன்னா டைம் நிறைய உங்களுக்கு இருக்கும்.
ஸோ மேபி வந்து உங்களுக்கு ஒரு சாய்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்க அந்த பெஸ்ட் ஆன்சர் எடுத்துக்கிறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. சரியா? ஸோ கிடைச்சிச்சுன்னா ஆர் சாய்ஸ் இருந்துச்சுன்னா என்ன கேட்டா கண்டிப்பா அட்டன் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, ஸோ திஸ் வில் ஃபினிஷ் யுவர் நெட்ஒர்க். குவிக்கா ஸ்டாக் மட்டும் முடிச்சிடலாம் நம்ம.